அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு வேணும், அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வேணும். அதுக்கு தான் புதுக்கோட்டையில இருந்து கார்த்தி ப்ரோ. ஆமா, இவர் தான் டீல்ஸ் குரூப்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து பெரும்பாலும் நிறைய நேரங்கள்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்கும்போது பதில் அளிக்கக்கூடிய அந்த இமிடியட் நண்பர் யாரு அப்படின்னா அந்த நண்பர் இவர் தான். அவரை தாண்டி லேட்டா தான் ஆகும், பட் இருந்தாலும் இன்னமும் இவர் வந்து இந்த பதில் எப்படி இருக்குன்னா ஏதோ 2Gல கனெக்ட் ஆகி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் 5Gல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ட் ஒரு சிலர் 4Gல கூட வருவாங்க. நான் கொஞ்சம் பழசு ட்ரெடிஷனலா இருக்கலாமே 2Gல வரேன் ப்ரோ. என்னது எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, அப்புறமா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதானே நியாயமான்ற நான் இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. சரி, ஓரளவு ரீசனபிளா இருக்கும். பாருங்களேன். சரி, 3G ஸ்பீட்ல இருக்கும். 3G ஸ்பீட்ல இருக்குமா? சரி, ஓகே. ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி ப்ரோ வந்து OnePlus 5T யூஸருங்க. சரியா, நானும் பரத்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், மச்சி நம்மளும் வந்து எவ்வளோ தூரம் OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்போம், எந்த அளவுக்கு வந்து இந்த எந்தூசியாஸ்ட்டை அவங்க அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏர்லி டேஸில் அதுவும் எப்படி இருந்ததுன்னா, நான் Nexus 4 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ Nexus 4 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 2014 வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரீச்சை வந்து ஒரு பிராண்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படின்னா ஈஸிலி ஆக்சசிபிளாக இல்லாமல் ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் டிமாண்ட் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னவா இருக்குன்னா இன்வைட் ஒன்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இன்வைட் பேஸ் பண்ணி தான் இப்போ ஒருத்தட்ட இன்வைட் இருக்குது, இன்விடேஷன் கோட் இருக்குது அப்படின்னா அவர் கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது OnePlus இந்தியாவுக்கு வந்த புதுசில் OnePlus 1. ஸோ அப்படி இருக்கும்போதே வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இவ்வளோ தூரம் வந்து வேகமாக ஒரு க்ரோத் இருந்தது. சரியா, அப்போ இவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணுறாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் ஆர்வமாக பார்க்குறேன். ஏன்னா அந்த OnePlusங்கிற பிராண்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பீட்லாவு, கால்பே, இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 பேரோட பேர் வரும். ஆமாம், சரியா, கால்பே வந்து நமக்கு ஏன் ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு கஸ்டம் ரோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஃபோனில் நோண்டி பார்க்கக்கூடிய ஒரு மைண்டு மாதிரியான ஒரு ஆளு. ப்ளஸ் அவர் தான் வந்து OnePlusல நிறைய விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணாப்புல, ஸ்டேஜில் ஃப்ரண்ட்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணனால எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா கால்பே தான் ஃபேஸ் ஆஃப் த பிராண்டாக மாறினா. ஆமாம், அவர் தான் ஒரு பெரிய ஃபேஸாகவே மாறி இருந்தார். எஸ். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து கால்பேனா ஒன் ப்ளஸ்னா கால்பேன்ற மாதிரி இப்போ வரைக்கும் மைண்ட் செட் வச்சிருக்கோம். அண்ட் நத்திங்கில் இப்போ கால்பே இருக்காரு அப்படின்னாலும் கூட நம்ம இப்பயும் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதனால தான் நம்ம அழுத்தமாக சொல்லுவோம். நிறைய இடத்துல அவருக்கு பேர் எக்ஸ் OnePlus அப்படிதான் இருக்கும் நிஜமா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆக மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக வந்து OnePlusஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி OnePlusஸை பற்றி பேசினதே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, பேசியிருக்கோம். பட் இப்போ OnePlus அழிய போகுது, OnePlus வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை இந்தியாலையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு அடிப்படுது. ஆனால் அப்படி கிடையாது. OnePlus வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, பட் எல்லாமே அவங்க வந்து ஆன்லைனில் கொண்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நிறையா வருது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ப்ரோ. OnePlus வந்து ஆஃப்லைன் வரைக்கும் வளர்ந்து வந்த ஒரு டைமும் உண்டு. ஆமாம், பியூர்லி அக்செப்டட். ஆமாம், சரியா, ஏன்னா OnePlus 1 அப்படிங்கிறது ஆன்லைனில் தான் கிடச்சிது, அமேசானில் தான் கிடச்சிது. ஆமாம், OnePlus 2 வரும்போது மட்டும் என்னாச்சு, அப்படி தான் இருந்துச்சு. கிராஜுவலாக OnePlus வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து வைடன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன்கிற ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பெனிட்ரேட் பண்ணுறாங்க. அதை பெனிட்ரேட் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டுமே பண்ணலை. ஆல்ரெடி ஓப்போ விவோ பெனிட்ரேட் பண்ணி வச்சிருந்த அந்த விண்டோ வழியாக தான் அவங்களும் போய் அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஓப்போ கீழே தான் எப்படியா இருந்தாலும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஷாமிக்கு கீழே போக்கோ அப்படின்றது வந்து ஒரு தனி டிவிஷன் மாதிரி இருந்தாலும் கூட பச்சையா நமக்கே தெரியும், சட்டை கல்ட்டு அப்படிதான் இருக்கும், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. பட் அவ்வளோ இவங்க டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ, அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து அவங்க வீட்டிலேயே அவங்க அம்மா அப்பாக்கே வந்து டெய்லி மாசம் மாசம் வாடகை கட்டுற மாதிரி கூட போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண முடியும். ஆமாம், அதே வீட்டிலே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியும். சரி, அந்த மாதிரி தான் எல்லா பிராண்டும் வந்து அவங்களுக்குள்ளார 1008 விஷயங்கள் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் ஒரு சில கண்டிஷன்ஸ்க்காகவோ டேக்ஸுக்காகவோ நிறைய அட்வான்டேஜஸ்க்காகவோ பெனிஃபிட்ஸ்க்காகவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, பண்ணி தொலைகிறாங்க. பட் இப்படி தான் இருந்துச்சு OnePlus ஓப்போ அப்படிங்கிறது, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா OnePlusக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது இனிஷியல்ல இருந்து. என்னன்னா அவங்க வேல்யூ ஃபார் மணி ஃபிளாக்ஷிப், அதாவது ஃபிளாக்ஷிப் கில்லர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. OnePlus 5T நான் வாங்குறப்பவே அது ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர். 835 அந்த ப்ராசஸரில் இருக்கிறதுலே எவ்வளோ, அது அப்போவே 20-30K அப்போ இருந்துச்சு. பட் ஆனால் அதோட வேற டிவைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கூட இருக்கும். அதோட அதே 835ல சொல்றாரு. இப்போ 835லேயே வேற ஏதாவது ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது 30,000-35,000 இருக்குன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் 60,000 கிட்ட போயிடுச்சு. ஆமாம். ஸோ அப்போ அந்த இடத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மக்கள் கையில் கொண்டு போய் கொடுக்கறதுல மும்மரமாக இருந்த ஒரு பிராண்ட் யாரு அப்படின்னு கேட்டால் அது OnePlus. ஸோ இதில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வைங்களேன், OnePlus 1 வரும்போது நான் சொன்ன மாதிரி எந்தூசியாஸ் பிராண்டாக தான் இருந்தாங்க.
கம்யூனிட்டி ட்ரிவனாக தான் இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து கிட்டத்தட்ட என்னாச்சுன்னா ஒரு நெக்ஸஸ்லேருந்து இதுக்கு வந்து மூவ் ஆகிறேன், ஸ்விட்ச் ஆகிறேன். நெக்ஸஸ் 4 யூஸராக இருந்தேன் நான் வந்து. அதே சமயம் ஒரு LG G2 மாதிரியான ஃபோனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் OnePlus ட்ரை பண்ணக்கூடாது? கம்யூனிட்டின்ற ஒரு வார்த்தை வருது, இவ்வளோ அழகான ஒரு டேர்மை யாருமே யூஸ் பண்ணலையே, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு பிராண்டை நான் வளர்ப்பேன்னு ஒருத்தன் இவ்வளோ தைரியமாக வரான்னா அவனுக்கு நம்ம கை கொடுக்காம எப்படி? ஏன்னா நான் போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் 2GB RAM, 32GB ஸ்டோரேஜ். இதுதான் எல்லாருக்கிட்டையுமே ஸ்னாப்ட்ராகன் 800 இருக்குது, அப்படி இல்லைனா 801 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன்ட்ட ஸ்னாப்ட்ராகன் 801 தான் இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இவன் 3GB RAM தரான், அடுத்து 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்றான். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பரவாயில்லையே, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்கானே, ஆன் பேப்பர் ஸ்பெக்கு. இப்போது மற்றவங்க வந்து சூப்பர் அமோலோட் வச்சிருக்கலாம். ஆமாம். பட் இங்கே வந்து என்னடான்னு பார்த்தா உங்களுக்கு அமோலோட் இல்லை, LCD தான் இருக்குது. அமோலோட் இல்லை, LCD தான். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ராக்டிக்கலாக இன்றைக்கும் பாருங்களேன், நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம், அமோலோட்டில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ பிளாக் கிரஷ் சொல்கிறீங்க, எனக்கு கலர் ஷிஃப்ட் சொல்கிறீங்க, டின்ட்டு சொல்கிறீங்க, கலர் டின்ட்டே சொல்கிறீங்க, டெட் பிக்சல் சொல்கிறீங்க, லைன் இஷ்யூ சொல்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க. இதெல்லாம் நடக்கலன்னு நான் சொல்ல வரல. எல்சிடியில் வரும், ஏஜிங்னால ஒரு சில ஃபீச்சர்ஸ் வரும், ஒரு சில இஷ்யூஸ் வரும். பட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எல்சிடியில் நான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளோ பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பர்ன் அப்படிங்கிறது கூட இங்கே அதிகமாக இருந்துச்சு தவிர அங்கே ரீடென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏஜிங்னால நான் ரீடென்ஷன் பார்த்துருப்பேன் எல்சிடியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி எப்போ வரும்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரும் அந்த ரீடென்ஷன் வரும். அதுவும் ஃபுல் டிஸ்பிளேலையும் பப்பரப்பேன் அப்படிலாம் வராது, ரொம்ப ரேர். அது நம்ம கீழே போட்டு அப்யூஸ் பண்ணியிருந்தோம்னா வரலாம். ஸோ 1+1 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுச்சு? பொதுவாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டைமில் வந்து எங்காலும் சிக்கன் சிறுத்துக்குட்டியாக சுற்றிட்டு இருந்த காலம் அது. ஒரு 12 வருஷம் டவுன் த ட்ராக் போக வேண்டியதாக இருக்கு இல்லையா ஈஸியாக. ஏன்னா இப்போ 2026ங்க, ஒரு 14 கூட இல்லை 12 வருஷம் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலே கரெக்டாக வரும் 2014. அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கெல்லாம் எங்கள் ஏஜ் குரூப்ல எல்லாம் ஃபோன்ஸ்னாவே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஒரு ஃபோன் வாங்குறோன்னா அதை வந்து நாங்கள் 4 வருஷம் யூஸ் பண்ணுவோம். அதில் நாங்கள் வந்து அதை ஒரு எமோஷனல் கனெக்ட் வச்சுருப்போம். ஆனால் இந்த OnePlus வந்து ஏதோ ஒரு புதுசாக அவன் வந்து கொண்டு வர்ற மாதிரியே ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அவன் வந்து கம்யூனிட்டி ட்ரிவன். அந்த ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கொஸ்டின் போட்டாக்க அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தோடனே அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது இல்லை, அந்த மாதிரி அட்ராக்ஷன் வந்து நிறைய பேரை சுண்டி இழுத்துச்சு. அதில் நானும் ஒருத்தன். நான் 3T எனக்கு 1+1 கூட அந்த அளவுக்கு நான் அதை வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அப்போ ஐஃபோனு சாம்சங் மட்டும்தான். ஒவ்வொரு சாம்சங் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கும் ரிலீஸ் முடிஞ்ச உடனே இங்கே அண்ணா நகர் இல்லாட்டினாக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோரூமில் போய் நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ கலர் ப்ளூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு, அதுவும் ஸ்பெஷலாக நோட் சீரியஸ் வந்துச்சுன்னா அது என்ன ஒரு அட்ராக்ஷன் எனக்கு தெரியாது. நோட் சீரியஸ் சாம்சங்கில் ரிலீஸ் ஆனிச்சுன்னா உடனே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அவனுக்கே தெரியும் இவன் எதுக்கு வாங்குறதுக்குலாம் வரல, பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கு. சார் பரவாயில்ல, இவராது பார்க்கறதுக்கு வர மாதிரி வந்திருக்காரு. நான்லாம் Note 1 ரிலீஸ் ஆகும்போது அதே சமயத்தில் டெல்ல வந்து ஒரு ஃபோன் இருந்தது, 800 ஏதோ ஒன்று பேரில் ஒரு டெல் ஒரு ஃபோன், அதுவும் ஃபேப்லெட் தான். ஸோ அதுதான் ஸ்டோரில் இருந்துச்சு நான் போகும்போது. அதே சமயம் ஏசரில் ஒரு ஃபோன் உண்டு, அது வந்து உங்களுக்கு 21:9 அந்த டைம்லேயே. ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. நான் அந்த டைமில் வேவ்டெல் போய் நான் விசிட் பண்ணுறேன், எங்கள் அம்மாவோட தான் போகிறேன். நான் அண்ணா நகர்லேருந்து குரோம்பேட் வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் வேவ்டெல்லில் போய் பார்க்குறேன். நீங்களாவது வந்து பார்க்க போகிறேன் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் போனேங்க சொல்கிறீங்க. நான்லாம் வாங்க போகிற மாதிரி பில்டப்பாக போகிறேன், டவுசரை போட்டு, குட்டி பையன். சரியா? அப்படின்னா காலேஜை முடிச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்கிற டைம் பீரியடில் கேலக்ஸி Note 1 பார்த்துக்கோங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நோட்டு. ஸோ அப்போது நான் ஆக்சுவலி ஏபிளாக வாங்க முடியுமான்னு கேட்டிங்க, சத்தியமாக முடியாது. இப்போ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஆர்வத்தில். பட் இதுதான் ஃபேக்ட். இதே மாதிரி தான் 1+1 வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதே சமயம் நான் வந்து ஒரு சோனியில் எக்ஸ்பீரியா ஆர்கேஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ், ஏன் எல்ஜி ஆப்டிமஸ் 2Xன்னு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், NVIDIA டெக்ரா பேஸ்டு. ஸோ அதில் கூட நான் வந்து சைனஜன் மோட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும். 2004 நான் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். டிஃபார்ம் முடிச்சுட்டு நான் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணலே அந்த டேப்லெட்னு சொன்னீங்க. ஆமாம், எனக்கு அதில் 2004 ஞாபகம் வந்துருச்சு. அப்போ மெடிக்கல் ஷாப்பில் அப்போது வந்து இந்த ப்ராக்டர் PNG எல்லாம் இருக்குல்ல, அவங்க ரெப்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, அந்த மாதிரி அந்த பாம் டாப் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு குச்சி இருக்கும், அது அப்படி அப்போ டச் தான். அதில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேம்பர்ஸா, ஓகே சாரி பேம்பர்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா அதில் 1 2 3 பேம்பர்ஸ் தான் இல்லையான்னு அந்த மாதிரி அவன் டச் பண்ணி அவன் அந்த இத்தனை வேணும்னு ப்ராடக்ட் அதெல்லாம் பார்க்கல. அப்போ நான் வந்து அதாவது
சாம்சங் மடிக்கணினியாக்குனதை ஒருத்த உள்ளங்கையிலேயே பிடிச்சிருக்காண்டா அப்படின்னு வச்சிருப்பாரு. சாம்சங் அப்போ நான் E250 வச்சிருந்தேன், ஸ்லைடிங் போன். ஓகே. அப்போ வந்து இதுல அப்போ வந்து யூனிவர்சல்னு ஒரு ஆமாமா யூனிவர்சல் இருக்கு. எஸ். அப்போ அந்த E250 வச்சிருந்தேன். என்னடா நம்ம பட்டன் அமுக்கிட்டு இருக்கோம், இந்த ஆளு என்னடா ஜாலியா வச்சு டச்ல விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படியே இப்படி அப்படின்லாம். ஏன்னா அந்த டைம்ல விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த விண்டோஸ் வந்து பாக்கெட் பிசி அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபேப்லெட்ஸ் பேட்ஸ்ன்ற நேம்ல சரியா O2 நிறைய இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ஐஆர் சென்சர் இருக்கும் ப்ரோ. சில விஷயங்கள் அவங்க வந்து இப்படி கொண்டு போய் வைப்பாங்க, அந்த ரெட் கலர் லைட் எரியும், அந்த ப்ராடக்ட் இப்படி வச்சாக்க இங்க நெகில வந்துரும் ப்ரோ. ஒன்றும் இல்லை, பார்கோட் ரீடர்லாம் இருந்தது. பார்கோட் ரீடர் உண்டு அந்த அதுலேயே உண்டு. அது இப்போ பியாண்ட் 2010 பார்த்ததை விட நீங்க சொன்ன 2004ங்கிறது செம்ம ஏர்லி. அப்போ வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்காது, இந்த சன் ஃபார்மா ப்ளஸ் இந்த மாதிரி பிஎன்ஜி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வச்சுருப்பாங்க. மீதி எல்லாம் நோட்டில் தான் எழுதிட்டு போவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸு அப்போ வந்து பிஎன்ஜி எல்லாம் வந்து மதுரையிலேருந்து தான் எங்களுக்கு புதுக்கோட்டைக்கு வரும். ஸோ அவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். ஒரு ரெசிஸ்டிவ்லே வச்சு என்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒர்க்கை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ நோட்டில் எடுத்து எழுதி அது கரெக்டாக போதா இல்லையான்னு தெரியாமல் சில சமயங்களில் நோட்டில் கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு புரியாது, தப்பாக மிஸ்டேக்கில் எழுதிட்டாங்க, கையெழுத்து புரியலனாலும் மாட்டிப்போம். பட் இது அப்படி இல்லையே, உங்களுக்கு இங்கே உடனே போட்டால் அங்கே உடனே அப்டேட் ஆகும். இதில் இப்போல்லாம் லைவ் சர்வர், நான் 2014 டைமில் பார்க்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி டேப் மாதிரி விண்டோஸ் டேப்பும் உண்டு சரியா. விண்டோஸ் டேப்ல கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி QR கோட் ரீடரோட இருக்கும் ஹெட்ல. ஸோ அந்த டேப் எடுத்துட்டு வருவாங்க, எல்லாம் என்ட்ரி போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்படியே உடனே, ஏன்னா உள்ள சிம் இருக்கும், உடனே எல்லாமே சர்வரில் அப்டேட் ஆகிடும். இன்னும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அங்கே, அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடும். ஆமாம், மதுரையில்னால எங்களுக்கு 1 நாள் 2 நாள் வரும். பட் உங்களுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோங்கிறது முதற்கொண்டு அதிலே காமிச்சிருவேன், சொல்லிட்டு போயிடுவாங்க, எங்கள் முதலாளி எடுத்து வச்சிருவாரு. இதுதான் மேட்ரு. ஸோ இப்படி இருந்ததுல இந்த அட்வான்ஸ்மெண்ட். இதே மாதிரி தான் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ண ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு சைனஜன் மோட் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பழகிருந்தேன். ஸோ அப்போ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இஷ்டத்துக்கு அன்லாக் பண்ணலாம். அதில் வந்து அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் லெவலில் போய்ட்டு எதாவது நோண்டிகிட்டு இருக்கலாம், உட்காந்து எல்லாரும் ஓவர் கிளாக்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போலாம் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி வரதே கண்ட்ராவே தான் வருது. 4.6 GHz யார் கேட்டான்னு தெரியல. இதுக்கு மேலே அதை ஓவர் கிளாக் பண்ணால் சும்மா 4.6 GHzல இருக்கும்போதே ஹீட்டர் மாதிரி வேலை செய்யுது, ஓவர் கிளாக்லாம் பண்ணால் எரிஞ்சிரும் சரியா. அதனால் இப்போ அதெல்லாம் இல்லை. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க எல்லாரும். ஒரு 1.5 GHz போக வேண்டிய ப்ராசரை 1 GHzலயே லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ ரொம்ப சேஃபாக ப்ளே ஆகும். நாம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஒரு சிலர் அதுவும் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கலாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பூட்லோட் அன்லாக் பண்ணிட்டு கஸ்டம் கர்னல் ஃப்ளாஷ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு 1.5 GHz அக்செப்டபிள்னா 1.7லாம் கொண்டு போவான். என்னன்னு பார்த்தா ரஷ்யாவில் இருப்பான். என்னடா 1.5 வந்து ஹீட் ஆகும்வாங்க, நீ 1.7 போறேன்னா அவங்க ஊரே மைனஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க சரியா. சரி இருக்கட்டும், ஆனால் இதுதான் ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு 1+1 மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. இதை தாண்டி என்னடான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 13 MP கேமரா வச்சுக்கிட்டு அவன் பண்ண அலப்பற என்னன்னா சிங்கிள் கேமரா தான். ஸோ அந்த கேமரா வச்சு நீங்கள் 50 MP அவுட் எடுக்கலாம்னு சொன்னான். என்னடா இவன் புதுசாக சொல்கிறான் பார்த்தா, அது ஓப்போவில் ஃபைண்ட் சீரீஸில் இருந்தது. அப்பயே ஃபைண்ட் X5 X7 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் உண்டு. ஸோ அதை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, 1+1 இருந்தாலும் நீங்கள் போய் நெட்டில் சும்மா போட்டு பாருங்கள், 1+1 ஃபைண்ட் 5 ஃபைண்ட் X7 இந்த மாதிரி ஃபைண்ட் 7 இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள். ஃபைண்ட் 5 ஃபைண்ட் 7 இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஒரு சிமிலர் லுக்கில் இருக்கும். இந்த பக்கம் 1+ அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஓப்போட ஃபைண்ட் எப்படி இருக்கும்னா ப்ரீமியமாக இருக்கும், மெட்டலு எல்லாம் வச்சு ரொம்ப ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் இருக்கும் பேக்லாம். 1+ வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், ஏன்னா ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவாக கொடுக்கணும்ல. ஸோ அதனால ஃப்ளாக்ஷிப் கில்லர் அந்த ஒரு இதுக்கு கொண்டு வர்றதுனால இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் டவுன்னு வச்சுக்கலாமே. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1 year of 1+ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ப்ரைஸை வந்து குறைச்சாங்க. 1000 ரூபாய் கிட்ட குறைஞ்சிது. குறைஞ்சதுக்கப்புறமா டிவைஸோட ப்ரைஸ் 1000 ரூபா குறைஞ்சி, ப்ளஸ் இதுக்கப்புறம் யாரும் இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல, கோடு மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், யாருனாலும் வாங்கிக்கலாம், அமேசானில் ரெடிலி அவைலபிள் ஸ்டாக் அப்படின்னாங்க. குளோபல் மார்க்கெட்டுக்கு இப்போ இந்த VR கிளாஸில் பார்த்த ஒரு அது 2 எஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவர் சொல்லுவார், நான் VR கிளாஸில் அது என்னென்னா இவர் ஏதோ தப்பாக அமுக்கிட்டாரு, அது திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துச்சு, சாக அடிச்சாங்க, திரும்பலேருந்து பாடுறா அப்படின்றாடி யாரா நீ அப்படின்றது எனக்கு இல்லை. இது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு வந்து கிரேசியாக 1+ஐ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் தான் நான் சரியா. ஏன்னா 1+ வந்து இப்போ யூனிக்காக இருந்தது, சைனஜன் மோட் இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா சைனஜன் வந்து இந்தியாவுக்குள்ளே ஏப்ட கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே மைக்ரோமேக்ஸோட U சீரீஸ்லையும் சைனஜன் இருந்தது. ஹலோ ஹலோ இல்லை மேம், தேங்க்ஸ் மேம், வேணாம் மேம். இல்லை நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ முக்கியமாக நான் வந்து இப்போ ஏதாவது கொரியருக்காக பிக்கப் போகிறோம், கொரியர் வந்து வரும் அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன்.
ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நான் வரேன் அப்படின்னு நாங்க சொன்னேன். கடன் இல்லை நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ, அவங்களுக்கே புரிய வேணாமா, நான் வேணான்னு சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணான்றது வரைக்கும் சொல்லிட்டேன். இன்னும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிப்பாட்டி ஒரு தடவை வீடியோ எடுத்து அனுப்பலான்னு இருக்கேன். 20 பேருக்கும் பிடிக்கலங்க, யாருக்கும் வேணாமா, எல்லாம் ஆல்ரெடி கடனில் தான் இருக்காங்க, கடனுக்கு நீங்கள் வந்து காசு அடைக்கிறதுக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் போல. சரி விடுங்க, இவனுங்களை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். சரி அந்த மாதிரி தான் இருந்தது ப்ரோ. அப்போ என்னாச்சுன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ 1+1 நான் நிஜமாக அந்த டைமில் யோசிச்சுட்டு வாங்கிட்டேன். நான் 1+1 வாங்கிட்டேன். 1+1 வாங்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது, யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் லோட் அன்லாக் பண்ணி கஸ்டமர் ஃப்ளாஷ் பண்ணுறது அது இதுன்னு. நம்ம ஊரில் இந்த சைனஜன் பிரச்சனை, யூ சீரிஸ் மைக்ரோமேக்ஸோட யூ சீரிஸும் சைனஜன் பவர்டு. ஸோ அவங்க வந்து என்னாச்சுன்னா ஜியோகிராஃபிக்கல் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ன தவிர வேறு யாரோ சைனஜன் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆல்ரெடி சைன் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த சைனஜன் ஒரு லூஸு சரியா, அது வந்து கூகுள் கிட்டே வாய் விட்டுச்சு. அவன் யாரா நான் தாண்டா கோடே எழுதுறவன் அப்படின்னு. டேய் அவங்க கொடுக்கலன்னா ஒன்றும் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பேசியே அழிஞ்சு போனது சைனஜன் சரியா. இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இவங்க பார்த்தாங்க குளோபலாக ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ரன் பண்ணால் தானே உங்களுக்கு வந்து சேஃபு. ஸோ அந்த டைமில் தான் என்னாச்சுன்னா உங்களுக்கு பேரனாய்ட் ஆண்ட்ராய்ட் டீம்லேருந்து ஒரு டீம் அப்படியே அங்கே மூவ் ஆனாங்க OnePlusக்கு. அது கால்பே கீழே வந்து அந்த டீம் போயிட்டு ஆக்சிஜன் OS அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பில்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு சைனஜன் சப்போர்ட் ஆனால் உண்டு ஆஸ் பர் கண்டிஷன்ஸ் அண்ட் டைம்ஸ் வந்து ஆக்சிஜன் இது சைனஜன் மோடே வந்து உங்களுக்கு 1+1 வந்து வரும் சரியா, அப்டேட்ஸ் வரும். பட் 1+2 நீங்கள் ஆக்சிஜனுக்கு மூவ் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை. ஆனால் ஆக்சிஜன் OS வந்து 1+1க்கும் அவைலபிள், நீங்கள் வேணால் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். நான் அதையும் ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் 1+2 வந்தது, ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஃபோனர்னால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். பேசாமல் அதுக்கு மைக்ரேட் ஆகலாமா அப்படின்னு தோணுச்சு. அது லான்ச் ஆகட்டும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்யூரியஸாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அது என்னன்னா அவன் கம்யூனிட்டி ட்ரிவனாக இருக்கும். அதோட நம்மளால கால்பே வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி அவன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸே பாதி நம்மளை வந்து ஃபோனை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை விட அவன் டீம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதை அப்பயும் கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் என்ன ஒரு பேட் லக்னா நத்திங் ஃபோன் மாதிரி இல்லை, OnePlus நிஜமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதுதான் அங்கே பேட் லக். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ஏமாத்துற மாதிரி இல்லை, எல்லா தடவையும் ஃபோன் நிஜமாவே நல்லா இருந்தது ஓரளவுக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு 1+2 என்ன மேட்டர்னா உங்களுக்கு பேரனாய்டு ஆண்ட்ராய்ட் டீம் உள்ளே வந்தோடனே அந்த OnePlusல அந்த ஃப்ளூயன்சி அந்த மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இல்லை அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சிஜன் OS அப்போ தான் வருது. ஏன்னா சைனஜனே ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆக்சிஜன் OS ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு ஃப்ளேவரில் வந்துச்சு. இதில் ஹைலைட் என்னன்னா 1+2 வருது இல்லையா, அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது சரியா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு டைப் சிக்கு மூவ் ஆகிறாங்க. ஓகே, டைப் சிக்கு மூவ் ஆகுறாங்க. அண்ட் இப்போ 3.5 ஜாக்கும் இருக்கு. அண்ட் இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு 1+2 எந்த விதத்தில் மாசு அப்படின்னா லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணும் விதமாக இப்போ எப்படி நிறைய பேர் வந்து கேமரா எந்தூசியாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன்ஸை யூஸ் பண்ணி சாம்பிள்ஸ்லாம் ட்விட்டரில் போடுறாங்க. அந்த மாதிரி அது கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கு. இவனுக்கு ஏமாத்தவும் செய்யறானுங்க, வர ஓவரா எடிட் பண்ணி அநியாயத்துக்கு பண்றாங்க. சந்தீப் வந்து ஒரு லோ லைட் சாம்பிள் எடுத்திருந்தான் அந்த டைம்ல. OnePlusோட 1+2 வந்து அவனுக்கு டெஸ்டிங் அனுப்பியிருந்தாங்க. 1+2ல வந்து அவன் லோ லைட் சாம்பிள் எடுத்திருந்தான். அது வந்து இவங்க ஈவெண்ட்ல ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால்பே வந்து சந்தீப்க்கு நல்லா தெரியும். அந்த டைம்லயே சந்தீப்க்கு தெரியும். ரீசன் என்னன்னா அது வந்து ஒரு வளர்ந்து வரும் குழந்தையா இப்போ OnePlus பிளஸ் சந்தீப் வந்து கேமரா ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டென்ட் கிரியேஷன் நான் அப்பவே அவரோட யூடியூப்ல சப்ஸ்கிரைபர். அது வந்து அது லேட்டர் ஸ்டேஜஸ்ல. இந்த 1+2 அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் வந்து ஃபோனர்னால தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த டைம்ல வந்து லோ லைட் சாம்பிளுக்கு சந்தீப் வந்து போட்டோ எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன். அடுத்து 1+2ல ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 1+2 ஆஸ் அ ஹோல் டிவைஸே ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஆனால் உள்ள இருக்கிற 8Gen 1 ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் OnePlusல வந்து உங்களுக்கு 16GB 64GB இருந்தது. இப்போ உங்களுக்கு 64GB பக்கா. ஸோ சாலிடு 64GB ஸ்டோரேஜ். ஸோ இப்போ இது வந்து ஒரு டிசாஸ்டராக மாறிச்சு. ஏன்னு பார்த்தா இந்த டிவைஸ் நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஈஸி பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருனாலும் பேக் டோர் கஸ்டமைசபிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் உள்ள இருக்கிற 8Gen 1னால வந்து சிலருக்கு ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு. இந்த இஷ்யூ வந்து நாளடைவில் என்னாச்சுன்னா ஒரு 1 இயர் கிட்டலாம் போகும்போது நிறைய பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேலே இருக்க கிளாஸ் உடைய ஆரம்பிச்சது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஹீட்டிங்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த ஃபிங்கர் வந்து கிளாஸ்ல தான் இருக்கும். ஆமாம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மேலே வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே உடையிற அளவுக்கு ஆச்சு. இப்போ இதில் வந்து அவங்களுக்கு என்னன்னா ஒரு மாதிரி ஒரு தோய்வு நிலைக்கு அவங்களுக்கு ஒரு மனநிலை வந்து கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணாங்க. ஃபோன் நல்லா இருக்கு, ஆக்சிஜன் OS வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், மக்களை எப்படி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கும்போது டக்குன்னு இந்த டிசாஸ்டரை வந்து 8Gen 1ங்கிற அந்த டிசாஸ்டரை வந்து ஃபேட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 1+ X அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதில் வந்து இவங்க நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருப்போம். பழைய 1+1ஐயே டவுன் சைஸ் பண்ணி க்யூட்டாக ஓகே அவங்களுக்கு அமோலட் பேனலோட. ஏன்னா இது வந்து 1+2வும் LCD தான்.
சரியா? அப்போ இது வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு குட்டி ஃபோனு கையில் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். மெட்டல் ரயில் சைடில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கிளாஸு, ஒரு மாடல் வந்து செராமிக் வேறு. ஸோ அப்படி தான் வந்துச்சு. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வந்து ஒன் ப்ளஸோட எவல்யூஷன் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் டைம் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னோட டிஎல் அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒன் ப்ளஸ் அந்த டிவைஸை இன்னமும் வச்சிருக்காரு. அப்படியா? ஸோ அந்த டைமில் அலர்ட் ஸ்லைடர் வேறு ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோனில் அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. இங்கேருந்து அலர்ட் ஸ்லைடர் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? OnePlus 2 இதெல்லாம் அலர்ட் ஸ்லைடரும் ஒரு பெரிய ப்ளஸ் ஆச்சு. என்ன தான் ஆப்பில் பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு சொன்னாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன், நல்ல விஷயத்தை எங்கேருந்து காப்பி அடிச்சா என்ன? எவனோ ஒருத்தன் திருடுனா பேங்க்கில் போய் 10 பேரை கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டான், வா நம்மளும் காப்பி அடிப்போம். அப்படியா? இது அப்படி இல்லையே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, நானும் அந்த நல்ல விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்லைடர். எனக்கு ஸ்லைடரில் இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, இப்போது அலர்ட் ஸ்லைடர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் தான். அதாவது அது சொல்லப்போனால் சிங்கிள் ஸ்டேஜ். மேலேருந்து கீழே எடுக்கலாம், கீழேருந்து மேலே தள்ளலாம். இதில் ஆனால் வந்து உங்களுக்கு 2 ஸ்டாப் இருக்குது. ஒரு தடவை தள்ளினீங்கன்னா வைப்ரேஷன் ஒன்லி, இன்னொரு தடவை கம்ப்ளீட் சைலன்ஸ், நடுவில் வச்சா வைப்ரேஷன் ஒன்லி, திரும்ப இந்த பக்கம் வந்தால் லவுடு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் வந்து அது வேற லெவல். ஸோ ஆக்ஷன் பட்டனோ ப்ளஸ் கீயோ இல்லாட்டி நீங்கள் என்ன பேர்னாலும் சொல்லிக்கோங்க, அதை விட அலர்ட் ஸ்லைடர் மாஸ். அதான் அலர்ட் ஸ்டைலு. அதில் வேற அவங்க அதுக்குன்னு அந்த ரெட் கலர் பட்டனு, ஆரஞ்சு கலரு, அந்த மாதிரி அந்த தீம் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு கலரு, அதுவும் அது ஒரு அப்படி அந்த ஃபோனுக்கு அப்படியே அதை எப்படி சொல்கிறது, அது ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். எஸ். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்படியே போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொஞ்சம் திரும்ப பேக்கப் ஆகுது. இந்த நேரத்தில் தான் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பூஸ்ட் அமைஞ்சுது. அதுதான் வந்து OnePlus 3. OnePlus 3 வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா OnePlus 3 வந்து உங்களுக்கு அமோலட் பேனலும் இருக்குது. அண்ட் அதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு டேஷ் சார்ஜ் கொண்டு வராங்க. ஸோ 20 வாட் சார்ஜிங் மெக்கானிசம் உள்ளே வருது. ஏன்னா எல்லாருமே குவால்காமோட குவிக் சார்ஜில் இருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து நார்மலாக ஒரு நார்மல் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லையா இருப்பாங்க. ஸோ QC சார்ஜிங் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு டைம்லாம். 18 வாட் குவால்காம் குவிக் சார்ஜ் தான் மாசு. அப்படி இல்லைனா மோட்டரோல டர்போ சார்ஜிங் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போல்லாம் நாங்கள்லாம் சாம்சங்க்கு அப்போ J7 வச்சுருந்தேன். அதை சொருகிட்டு நான் போயிட்டு விளாண்டுட்டு குளிச்சுட்டு வந்து அப்போ தான் 90% ஏறி இருக்கு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மெதுவாக. அதுவும் நீங்கள் அப்படி பின்னாடி அந்த பிளாஸ்டிக் பேக் இப்படி வச்சிங்க, அவ்வளோதான், கை கொப்பிளிச்சிரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா OnePlus 3 வரும்போது எனக்கு செம்ம க்யூரியஸாக இருந்தது. ரீசன் என்னென்னா கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேலே எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா 16 மெகா பிக்சல் அப்படிங்கிறது ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி தான் கொண்டு போனாங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து ரியர் கேமரா ஃபோட்டோகிராஃபியும் டாப்னாச்சு, சிங்கிள் பாடி மெட்டலு, ஆண்டனா கட் அவுட்ஸ்லாம் வச்சு ஸ்லைடரை வச்சு ஃபோன் செம்ம தின்னாவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனு, செம்ம லுக். இன்றைக்கும் எனக்கு வந்து OnePlus-ஓட பெஸ்ட்டு ஃபோன்னு சொன்னோன்னா, பீக் ஃபோன் சொல்லணும்னா இங்கே வச்சுருக்கேன் OnePlus-ஓட 70 மெக்லாரன் எடிஷன் நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பீக். ஆனால் அதே சமயம் வந்து இன்னும் அட்ராக்டிவாகவும் அதுக்கு முன்னாடி மாஸ் காமிச்ச ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து OnePlus 3. ஸோ 3 வந்து மார்க்கெட்டை பயங்கரமாக கேப்சர் பண்ணிச்சு. அண்ட் அதுலேருந்து ஸ்னாப்ட்ராகன் 820 ஒரு நல்ல SoC. 810 வாங்கின செருப்படிக்கு அதுக்கும் இங்கே வந்து அவங்க திரும்ப தப்பிச்சிட்டாங்க. அதுவாக அமைஞ்சிருச்சு. ஆமாம், நான் இத்தனைக்கும் OnePlus 2ல 810 சொன்னேன், 8 Gen 1 8 Gen 1 நீங்கள் அப்படியா? அது அந்த லட்சணத்தில் சொல்லியிருக்கேன். 8 Gen 1 மாதிரி 810 வந்து ஒரு பாய்லருங்க. இங்கே 8 Gen 1 எப்படி பாய்லரோ அதே மாதிரி 810 பயங்கரமான பாய்லரு. ஸோ அதான் OnePlus 2 அதில் ஏற்பட்ட பெரிய டிசாஸ்டர்னா அது 810 தான். அந்த இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியும்ல, குவால்காமும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 801க்கு அப்புறம் இன்னும் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் ஒரு ப்ராசர் விட்டாங்க. அது 805ன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு சில ஃபோன்ஸில் மட்டும்தான் அது வந்துச்சு. சரியா? அப்புறம் டேரெக்டாக 810 வராங்க. இதில் 805 வரைக்கும் 32 பிட் ஆர்கிடெக்சரில் இருந்தாங்க. 810 தான் ஃபஸ்ட்டு 64 பிட்டு, கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அப்புறம் 820 வந்து செம கம்பேக்கு. 820க்கு அப்புறம் 821 ஒன்று வந்துச்சு, அதுதான் OnePlus 3T. ஸோ 3T வந்ததுக்கப்புறம் ரீடிங் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஆமாம், ஸோ நீங்கள் வந்து ரீடிங் மோடுக்குள்ளே கொண்டு போய் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது அந்த ஒரு கிரே ஸ்கேல் மாதிரி ஆகும். ஆமாம், கிரே ஸ்கேல் மாதிரி ஆகும். அது நிறைய சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் அந்த சில பேர் அந்த ஒயிட் பேப்பர் கான்டாக்ட் அதில் பார்ப்பாங்கல்ல, அதுல எல்லாம் ஆமாம் இங்க் பேனல் மாதிரி ஃபீல் ஆகும். இங்க் பேனல் மாதிரி மாறிடும், செம்மையாக இருக்கும். அதே எனக்கு வந்து OnePlus 3T தான் கண்ணில் பட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் அங்கே தான் வந்தார் விநாயக் அதேங்கிற மாதிரி OnePlus 5 வந்துச்சு. அப்போதைக்கு 5ல அந்த அளவுக்கு ஒன்றும் கையில் காசு இல்லை. ஆனால் OnePlus வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கையில் கிடைக்கிற காசெல்லாம் எங்கள் அப்பாட்ட கொடுத்து 5 வாங்க முடியல. பட் 5ல வந்து 3Tல சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 5T வாங்கினேன். ஓகே, ஸோ 5T நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க. ஆமாம். ஸோ இல்லை ஹைலைட் என்னன்னா OnePlus 3 வாங்கினேன்ல ப்ரோ. 3 வாங்கும்போது டேஷ் சார்ஜ் ஒரு பக்கமா ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது.
ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா ரியர் கேமரா வேற லெவலில் ஃபோட்டோஸ் எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் நான் அதில் எடுத்ததெல்லாம் வால்பேப்பர் அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாமே நான் வச்சிருக்கேன். அடுத்து 3T வந்து 3T வரும்போது என்னாச்சுன்னா நான் 3 வச்சிருக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்களும் 3 வாங்கினாங்க. அப்போ நான் கரெக்டாக ஃபோனாக 3 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம விக்கி ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் வந்து 3T வாங்கினார். அதனால நான் 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேற லெவலில் இருக்குன்னு சொன்னேன். 3T வந்து 3Tல என்ன சேஞ்சுனா ஃப்ரண்ட் கேமரால உங்களால் சூப்பரான 1080p வீடியோ எடுக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் த வீடியோ வில் பி ரியலி குட். ஃப்ரண்ட் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் மாசாக இருந்தது. ஸோ அந்த டைமில் MKBHD என்ன பண்ணியிருந்தாப்புலன்னா அந்த சேனல்லையும் கூட அந்த ஃப்ரண்ட் கேமராவை வச்சு ஏதோ ஒரு வீடியோ கேரேஜ்லேருந்து எடுத்து அப்லோட் பண்ணி இந்த பார்ட் ஆஃப் த வீடியோவே ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்தேன் பார்த்தீங்களா இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவும் அமைஞ்சது. ஸோ இந்த இடத்துல வந்து பூம் ஆகுதா, அப்போ 1+5 வருது. இப்போ 5 வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஆக்சிலரி கேமரா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5ல வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ உங்களால் கொஞ்சம் போர்ட்ரேட்ஸ் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆனால் 5 வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா 3ல இருந்து அந்த எலிஜென்ஸ் 5ல கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் 5 சூப்பர் ஃபோனுங்க, அதுவும் ஃபுல் மெட்டலு, நல்ல டிவைஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. 3.5 ஜாக் இருக்குது, டிவைஸ் கையில் பிடிச்சி யூஸ் பண்ண அற்புதமாக இருக்குது. ஆனால் என்ன இவ்வளோ நாளாக வந்து இவங்க கேமரா எப்படி தெரியுமா இருந்தது, 1+1லேருந்து சென்டரில் இருக்குது, 1+1ல சென்டரில் இருக்குது, 2ல சென்டரில் இருக்குது, 3ல சென்டரில் இருக்குது, 3Tலையும் சென்டரில் இருக்குது, 4 ஸ்கிப் பண்ணிட்டு 5 போகிறாங்க. இந்த காரணத்தில் ஐஃபோன் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருந்தது. அது வந்து 7 8 ப்ரோ எது ப்ரோ அந்த இதுக்கு கொண்டு வர்றது 7 ஐஃபோனா? ஐஃபோன்ல எப்பயுமே இங்கே தான் இருக்கு. 7ல வந்து உங்களுக்கு 7+ல ரெண்டு கேமரா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் இருந்ததா, கொஞ்சம் அது கடியா தான் இருந்தது. என்னடா டேய் இங்க சென்டர்ல வச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு இங்க போயிட்டீங்களேன்னு இருந்தது. 5ம் நல்ல ஃபோன். அந்த 3T வரும்போதே அமிதாப் பச்சன்லாம் வந்துட்டாரு. ஸோ அப்பயே எனக்கு வந்து கொஞ்சம் மனசுல லைட்டா ஒரு வருத்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றானுங்க. ஏதோ ஒரு கேலரியில கூட்டு போய் அமிதாப் பச்சன் இன்னொரு 2 பேர் செலிபிரிட்டிஸை கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து இங்க பாத்தீங்களா அவர் அதை தான் யூஸ் பண்றாரு, நீங்களும் வாங்குங்க அப்படின்னு. அது அப்பதான் ஃபர்ஸ்ட் 1+ வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ற நேரம். ஆனா அப்பயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கே ஆனா இம்ப்ரெஸ் பண்ணாங்க, அந்த டிவைசஸ் பத்தி எல்லாம் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரி அது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவன் கால் பேர் தான் ஸ்டேஜ் ஏறுவான், அவன் தான் எல்லாம் பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணது. அது எனக்கு என்னமோ அது ஒரு டிஃப்ரென்ஸாக தோணுச்சு. ஓகே. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படிங்கிறத விட்டு வெளியில் போகிற மாதிரி நான் இந்த இடத்துல தாங்க பார்த்தேன். சரியா, இது ஒன்று. அடுத்து என்னதுன்னா 1+5T வந்துச்சு. 5T வரும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த டெலிஃபோட்டோ கேமரா மாதிரி இல்லாமல் நைட் டைமில் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் கேமரா வச்சு நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னான். அதுதான் 5Tல வந்து அவன் சொன்னது. அந்த 2வது கேமராக்குள்ள பர்பஸே அதான் சொன்னான். ஸோ இதெல்லாம் ஏன் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து ரொம்ப கோராக 1+ஐ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தீவிரமான 1+ டிவைஸ் ரசிகன் நான். அதுக்காக அந்த குருட்டு ஃபேன்ஸ் கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் இல்லாட்டி நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்திருப்பேன், 1+ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இன்றைக்கும் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். அப்படி கிடையாது. சரியான பாத்துல போனால் அக்னாலஜ் பண்ணுவேன், சரியான பாத்துல போனால் கை கொடுப்பேன், இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் 5T வந்தப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அதில் ஸ்டார் வார்ஸ் எடிஷன் வந்துச்சு. அது நல்லாயிருக்கும். ஸ்டார் வார்ஸ் எடிஷன் வந்து 5Tல ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அண்டு 5T தான் எப்படின்னா ஒரு மாதிரி அந்த 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்காக டிரான்சிஷன். ஏன்னா 16:9லேருந்து உங்களுக்கு 18:9 போகிறோம். அந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படி நல்லா அப்படி கவர் பண்ணியிருப்பான், ரொம்ப லைட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக 5Tக்கு முன்னாடி iPhone 5s யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் என்ன மேட்டர்னா 8GB. எது 5sல 8GB எப்படி ப்ரோ ஒப்பேத்துனீங்க? அந்த கொலவெறி. ஐயோ, ஒரு அப்டேட் அவன் 3GB அப்டேட் விட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் கூகுள் ஃப்ரீ வைஃபை கொடுத்துருந்தேன். ஆமாம். அப்போ நான் என்ன தெரியுமா, நான் திருச்சியில் ஒர்க் பண்ணேன். புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வந்து சனிக்கிழமை வந்து 5:30 மணிக்கு எங்கள் புதுக்கோட்டை வழியாக போகும். நான் என்ன பண்ணுவேன், அது வந்து 5:30 மணிக்கு நான் 4:30 மணிக்கே போயிடுவேன். போயிட்டு அந்த ஃப்ரீ கூகுள் வைஃபை அந்த திருச்சி ஸ்டேஷன்ல எல்லாம் இருந்துச்சு. நான் போய் அதை உட்காந்து 1 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு 3GB எப்படி இந்த இப்போ இப்போ எந்த பாட்டு தான் அந்த சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு வரும்ல. சரி, ஓகே. எப்படியும் எங்க ஆள் வந்து 8GB மாடல்ல 3GB அப்டேட்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அதான் மெஜாரிட்டி. அதுல என்னன்னா 64GB 864GB 1+ 5Tல வாங்கிட்டு எனக்கெல்லாம் அப்படியே பரமானந்தமா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா 8GBல ஒரு போனை யூஸ் பண்ணி ஒரு மனுஷன் வந்து ஒப்பேத்திருக்காருன்னா. ஆனா ஹைலைட் என்னன்னா நான் 1.2GB இந்த மாதிரி அப்டேட் வருங்க. நான் வந்து 5C 16GB மாடல் யூஸ் பண்ணேன்.
அதுக்கே வந்து எப்படி இருந்ததுன்னா 16 GB யூஸ் பண்ணும்போதே 2 GB 1.5 GB அப்டேட் இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய அப்டேட்டா ஐயோ அப்படி இருக்கும். எங்கால வந்து வேற லெவல் தான். 3 GB அவன் 3 GBன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அது 3 GBக்கு மேலே அது அடிக்க அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஃபோன் அப்படி நான் அப்படிலாம் தொடையில எல்லாம் வச்சுட்டு அப்படியே இருப்பேன். அது அப்படியே அந்த குளிருக்கெல்லாம் வச்சிங்கன்னா அப்படியே எதமாக இருக்கும். ஆனால் 5S வந்து ஒரு அற்புதமான ஃபோனு. சரி ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்னாச்சுன்னா OnePlus வந்து லைட்டாக டிவைட் ஆகி போகிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் 5Tல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு OnePlus 2ல இன்ட்ரடியூஸ் ஆகுது ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஃப்ரண்ட்லேயே தான் இருக்குது. 2லேயும் ஃப்ரண்ட்டில் தான், 3லேயும் ஃப்ரண்ட்டில் தான், 3Tலேயும் ஃப்ரண்ட்டில் தான், 5லேயும் ஃப்ரண்ட்டில் தான். ஆனால் இப்போ உங்களுக்கு 5Tல பின்னாடி போயிடுச்சு. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போகுது. அடுத்து என்ன ஆகுதுன்னா 6 இன்ட்ரடியூஸ் ஆகுது. 6 இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தான் நான் வந்து 3லேருந்து அதுக்கு அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து இதே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபோனர்னால மற்ற டிவைஸஸையுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் என்னோட பர்சனல் டிவைஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து 3 இருக்குது. சரியா, இதை காட்டிலும் நான் வந்து ரெட்ரோ ஃபோன்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வாங்குறது உண்டு தான், அது வேறு. பட் எனக்கு பிரைமரி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லாட்டி வந்து ஒரு ஐஃபோனோ அப்படின்னு பார்க்கும்போது 3லேருந்து நான் அடுத்து வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் அப்படின்னும் போது நான் 6க்கு போகிறத யோசிச்சுட்டு இருந்தேன். பட் 6க்கு போகலான்னு பார்த்தா இவன் என்னடான்னு பார்த்தா நேராக அன்ஷிகா மத்வானி எல்லார்ட்டையும் ஃபோனை கொடுத்துட்டு அதில் வர 6ல் வந்து உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் எடிஷன் உண்டு. நான் இந்த 256 அவெஞ்சர் எடிஷன் தான் வாங்கணும்னு வர அடம் பிடிச்சி உட்காந்துருக்கேன். கையில் காசும் சேர்த்து வச்சிட்டேன், வாங்குறதுக்கு பிளான் போட்டாச்சு. ஏன்னா கிராஜுவலாக ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. மனதளவில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ளார வந்துட்டு பண்ணுற அளப்பறைய என்னால் தாங்க முடியல. யார் சொல்கிறேன்னா ஆக்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸில் அது இப்போ ட்ரெண்டு. நான் சொல்கிறது வந்து ஆக்டர்ஸ். ஸோ அவங்க வரும்போது எனக்கு அது அவ்வளோ ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அப்படியே சரின்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சேலில் வாங்க ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. செகண்ட் சேலில் வாங்க ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல. எனக்கு வாங்க ட்ரை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் தான் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எனக்காக. ஏன்னா அவனோட சேனல் ரெவர்ட்லெஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு வீடியோலாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தான். அவனும் வாங்க ட்ரை பண்ணுறான், கிடைக்கல. அவன் சொல்கிறான், சிவா இட் இஸ் நாட் அவைலபிள் சிவா, அன்ஏபிள் டு கெட் த ஆர்டர் பிளேஸ்ட் அப்படிங்கிறான். என்னையா நடக்குது, அந்தளவுக்கு என்னையா பில்டப்பு பார்த்தா இங்கே டிவைஸ் ஸ்டாக் இல்லை 256. அங்கே என்னடனா அன்சிகா வந்து இன்ஸ்டாகிராமு மற்ற இடத்துல வந்து போஸ்ட் போடுது, இந்த மாதிரி 4 டிவைஸ் வச்சிருக்கேன் கியோவே கொடுக்கறதுக்குலாம். ஏய் எனக்கு செம்ம கோவம். இதுதான் என்னோட பீக்கு. அதான் நான் வந்து ஒரு கோவத்தின் உச்சத்தில் இருக்கிறேன். எப்படின்னா OnePlusக்காக OnePlus கம்யூனிட்டி, OnePlusக்கு எவ்வளோ பேர் வந்து என் மூலமாக டிவைஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு கோவம் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி கொதிக்குது. அப்போ என்னாச்சுன்னா அந்த இடத்துல தாங்க பிரேக் ஆச்சு. உண்மையை சொன்னேன், அந்த பாயிண்டில் தான் நான் பிரேக் ஆகிறேன். பிரேக் ஆகிட்டு சந்தீப் வந்து என்ன சொன்னான்னா, சரி நான் Mi 8 வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டான். எங்கன்னா சைனாலேருந்து. ஓகே Mi 8 வாங்கிடலாம். ஏன்னா என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது கடையில் இதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது OnePlus 3 இருக்கு இல்லையா, OnePlus 3லேருந்து OnePlus 6க்கு வரேன் இல்லையா, அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டோவில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டீல் வந்துச்சுன்னு சொல்லி டர்போன்னு ஒரு ஃபோன் வாங்கினேன். அது சரியா, பேலிஸ்டிக் நைலான் பேக்கோட ஒரு மோட்டோ டர்போ ஃபோன் வாங்கியிருந்தேன். அடுத்த என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா Mi 5யும் வாங்கியிருந்தேன். ஸோ Mi 5 வந்து அற்புதமான ஒரு டிவைஸாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அதை பற்றி பெருசாக பேசலை. ரொம்ப லைட் வெயிட்டு, ஆனால் உடைக்கலாம், நல்லா பிஸ்கட் மாதிரி உடைக்கலாம். அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் நல்ல ஃபோனுங்க. நிஜமாவே Mi 5 வந்து ஒரு அற்புதமான ஃபோன். நிறைய பேருக்கு அதோட வேல்யூ தெரியாத மாதிரி தான் இருந்தது. கீழே போட்டால் உடஞ்சிரும், ப்ளஸ் நம்மளே வளைச்சோன்னாலும் உடஞ்சிரும். அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். ஆமாம், ரொம்ப லைட் வெயிட், குட்டி ஃபோனு. ஆனால் ஃபுல் HD பேனல் 5.2 இன்ச்சஸ் தான் இருக்கும். கிரேசி டிவைஸ், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பட் அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால சரி, ஆமாம் கரெக்ட் தானே, Mi 5 தான் நல்லா இருக்கு, நம்ம ஏன் Mi 8 போகக்கூடாது. ஆனால் இந்தியாவில் கிடையாது, Mi 5 தான் லாஸ்ட் ஃபோன் இந்தியாவில். அதுக்கப்புறம் கேப் ஆகி போச்சு. அப்போ Mi 8 வந்து உடனே சைனாலேருந்து அற்புதமான ஒரு கலரில் வாங்கியாச்சு. வாங்கி அதுக்கப்புறம் சந்தீப் கிட்ட போய் சந்தீப் வந்து அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வந்துச்சு. டிவைஸ் சூப்பராக இருந்ததுங்க Mi 8. அதில் வந்து அந்த ஃப்ரண்ட் கேமராக்காக ஐஆர் பிளாஸ்டர்லாம் வச்சு ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் அண்ட் லாக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா iPhone 10 வந்த புதுசு, அது iPhone 10 அதே மாதிரி இருக்கும். அது Mi 8 நான் வாங்கியிருந்தேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Poco F1. நான் Mi 8 வாங்குறேன், இந்தியாவில் Poco F1 லான்ச் ஆகுது. ஆமாம், அதில் அந்த கெவ்லார் எடிஷன்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு. இதில் இன்னொரு ஜோக் என்னன்னா ப்ரோ, Mi 8 நான் வாங்குறேன், இது வந்து AMOLED சரியா. இந்த பக்கம் வந்து நீங்கள் Poco F1 வாங்கினீங்கன்னா LCD. ஆனால் 2 ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஐடென்டிக்கல். ஆனால் F1 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3.5 ஜாக் இருக்கும். ஆமாம் சரியா. இல்லை, அது வந்து எப்படின்னா Poco F1 அந்த வரப்போ அப்படி அது கரெக்டாக அந்த அந்த OnePlus 1 வந்த அளவுக்கு நல்ல ஹைப் இருந்துச்சு. நான் கூட இது மாதிரி நிறைய டிவைஸ் Poco அடிச்சு நொறுக்க போகிறேன். அதில் கூட அந்த சிஇஓ இருந்தது, ஒரு தமிழ்லாம் பேசுவார்ல, அவர் பேர் மன்மோகன். செம்மையாக ப்ரெசன்டேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார். நல்லா டோட்டலி இம்ப்ரெஸ்டு. ஆக்சுவலாக Poco அவர் வந்து ஷாமி ஸ்டோர் வந்திருந்தாரு. வரும்போது நான் வந்து என்கிட்ட Mi 8 இருந்தது. அவர் வந்து ஷாமி ஸ்டோர் வரும்போது நான் Mi 8 எடுத்துட்டு ஷாமி சென்னை ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ நான் Mi 8ஓட அங்கே போய் நான் பார்த்தேன் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அவர் அங்கே வந்திருந்தார்.
அவர் வந்து போக்கோ F1 லான்ச் செம்மையா ஆனதுக்கு அப்புறம். இருந்து அந்த போக்கோ எப்ப அந்த கெவ்லர் எடிஷனுக்கெல்லாம் எவ்வளோ போட்டி தெரியுமா? கரெக்ட் ப்ரோ. ஆனா அப்போயும் என்ன நடந்துச்சுன்னா, ரெட்மி போக்கோங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் சிரிச்சுடுவாங்க கக்கப்பக்கன்னு. அதனால அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல கிராஜுவலா இம்பாக்ட் ரொம்ப டீப்பாக ஆரம்பிச்சது. டூ த மேத்னு இவங்க ஆட் போட ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இப்போ வந்து ஒன் பிளஸ்ல இந்த பக்கம் 6 இந்த மாதிரி இல்லாதப்ப நான் ரொம்ப விரக்தி ஆயிட்டேன்னா, அடுத்து 60 ரிலீஸ் ஆச்சு. 60ல வந்து என்னாச்சுன்னா, என்னதான் நான் விரக்தி ஆனாலும் என்ன கவர்ற விதமா வந்து அவனுங்க என்ன பண்ணியிருந்தானுங்கன்னா, லிமிடெட் எடிஷன் வந்து பாருங்க 5Tல வந்து ஸ்டார் வார்ஸ், 6ல வந்து அவெஞ்சர்ஸ், 60ல வந்து மெக்லாரன். எனக்கு மெக்லாரன் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்கூல் டைரியில நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கிம்மி ராய்கோனன் இந்த மாதிரியான டிரைவர்ஸ் எல்லாத்தையோட இதெல்லாம் கட் பண்ணிலாம் வச்சிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெக்லாரன் பிடிக்கும். ஆட்டுங்கிட்டே இப்போதான் இவங்களை வெறுத்து ஒதுக்குனா இப்போ போய் மெக்லாரன் அடிச்சு நேரம் எடுத்துனாரான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் வந்து ஃபாலோ பண்ணாமல் இல்லை, ஸோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்போ தான் என்னாச்சுன்னா மெக்லாரன் எடிஷன் வருது. அண்ட் இதில் என்ன ட்விஸ்ட்னா 3.5 ஜாக் தூக்குறாங்க. ஸோ 6 வரைக்கும் 3.5 ஜாக் இருந்தது, 60ல அதை தூக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, டேஷ் சார்ஜ் இருந்தது இல்லையா, அது வந்து 20லேருந்து 30 வாட்டுக்கு ஆல்ரெடி மாறிடுச்சு. ஆமாம் சரியா, 30 வாட்டுக்கு மாறிடுச்சு. ஆமாம், 30 வாட்டு. ஆமாம், 3300 mAh பேட்டரி வந்து அப்படியே ஏதோ சர்ன்னு ஏறுற மாதிரி இருக்கும். செம ஃபாஸ்ட்டாக ஏறும். அவங்க வந்து என்னன்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணும்போதே விளையாடலாம் அப்படின்றது தான் அவங்களோட டேக்லைன். ஸோ அப்படி தான் வந்து OnePlus 3K டேக்லைன் கொடுத்தாங்க. யூ கேன் ப்ளே வைல் யூ சார்ஜ் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பைபாஸ் சார்ஜிங்லாம் வந்துருச்சு. இப்போ கதை வேற. பட் அப்போ வந்து எப்படின்னா, கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போதும் நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் பேட்டரி சார்ஜ் ஆகுங்கிறது தான் அப்போ கான்செப்ட். அது பெரிய விஷயமா இருந்தது. அடுத்து என்னன்னா, இப்போ 60 வந்தப்போ உங்களுக்கு மெக்லாரன் எடிஷனுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சார்ஜரில் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 45 வேப் சார்ஜ் அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 30 வாட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா 20 வாட்டில் தான் இவ்வளோ நாளாக இருக்குது. OnePlus 3ல ஆரம்பிச்சு 3T, 5T, 6 எல்லாம் 20 வாட் தான். 60யும் 20 வாட் தான். ஆனால் மெக்லாரன் எடிஷன் மட்டும் 30 வாட். பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி சூப்பரான கேபிள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது வேற லெவலில் இருந்தது. அடுத்து வந்து இப்போ 30 வாட் வந்து நார்மலைஸ் ஆகுது. ஏன்னா 7, 70 Pro, 70 எல்லாமே 30 வாட்டு. அப்புறம் வந்து 8ம் 30 வாட்டு தான். இப்போ என்ன ட்விஸ்ட்னா, இது வரைக்கும் 60 வரைக்கும் வந்ததெல்லாம் இருக்கட்டும், 7 Proல தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்டிக் ஃபீட்பேக் தெரியா இருந்தது. மூவிங் பார்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. டிஸ்பிளே நெக்ஸ்ட் லெவல்ல இருந்தது. OnePlus-ஆல இவ்வளவு சூப்பரான டிஸ்பிளே பண்ண முடியுமான்னு குவாட் HDல தூக்கி காலை வச்சானுங்க. வேற லெவல் ஃபோன் OnePlus 7 Pro. அந்த மல்டிமீடியாவுக்கெல்லாம் நீங்கள்லாம் அந்த பார்த்தோம்னா அவ்வளோ அப்படி கண்ணில் வச்சு ஒத்திக்கலாம் போல இருக்கும். நோ பஞ்ச் ஹோல், ஆமாம், நோ டியூ ட்ராப். ஆமாம், மூவிங் பார்ட்ஸ் மேலே அப்படியே கேமரா வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி உள்ளுக்கு போயிடும். ரிட்ராக்ட் அதில் வேற கீழே போட்டு காமிப்பாங்க. அது வந்து ரிட்ராக்ட் ஆகிடும். நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு நீங்கள் அப்படியே ஃபாலோ ஆகுறது அது ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா டக்குன்னு ரிட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஷார்பின் ஆண்டனா. ஷார்பின் ஆண்டனானே வருது, கார்பரி ஷார்பின் கேமரா ஒன்று. ஆமாம், ஓப்போ ரெனோவில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்படி வரும், அதில் எல்லா ஃபோன்லையும் இப்போ OnePlus-ஆ இருந்தாலும் சரி, ஓப்போவாக இருந்தாலும் சரி, அந்த கேமரா மேலே வந்துட்டு கீழே ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அந்த சவுண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படின்னாக்கா அந்த மோட்டரைஸ்டு பாட்டு வந்து மேலே எப்படியா இருந்தாலும் அமைதியான சுச்சுவேஷன்ல அந்த மோட்டர் சவுண்டே கேட்கும். அந்த மாதிரி அதை வந்து மறைக்கிற மாதிரி இவங்க சவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த அட்டென்ஷன் டு டீடைல் மாதிரி அவங்க ஒரு சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஒரு சவுண்டு கொடுத்தாங்க. ரெட்மி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, K20 Proல வந்து லைட் எரிய விட்டாங்க. ஆமா, என்ன கலர் போனோ அந்த கலர்ல லைட் எரியும், சைட்ல எரியும். நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் அது எப்படி சொல்றதுனே தெரியல. ஒவ்வொன்றும் எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு புதுசா இருந்துச்சு. ஆனா இதுல சோகத்தை பாத்தீங்களா, OnePlus இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீடியோ ஆரம்பிச்சோம். அது இருக்குதா இல்லையான்றதை பத்தி நான் வரேன், கண்டிப்பா வரேன். என்னோட தாட் என்னன்னு நான் சொல்றேன். அவங்க இருந்தா நல்லது, இல்லைன்னா எனக்கு தெரியல அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாலாம் ஆக்சுவலா என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு சைனா இந்தியா விட்டு அவன் அந்த அளவுக்கு போயிட மாட்டான்னு தோணுது. மேபி இந்த OnePlus Fold அந்த மாதிரி அந்த டிவைஸை வேணா கில் பண்ணலாமே ஒழிய அவன் OnePlusல எங்க ப்ரோ வந்துச்சு ஓப்பனுக்கு அப்புறம். ஆமா, அது எப்பயோ வந்து 15 போச்சு. அது அவ்வளவுதான். 8 Gen 2 ஓட வந்ததுதான். அதுவே லேட்டா தான் வந்துச்சு. மார்க்கெட்ல 8 Gen 3 இருக்கும்போது தான் 8 Gen 2 ஓட அது வருது. ஸோ மேபி அந்த மாதிரி இனிமே நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலப்பா, இருக்கிறத வச்சு நாங்க அப்படியே ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஓட்டினாலே ஒழிய எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சொல்றாங்க நாங்க வந்து எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஆன்லைன்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க.
சில ட்வீட்ஸ் எப்படின்னாக்கா நாங்கள் சர்வீஸ் எல்லாம் ஓப்போவில், ஆனால் எது எது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சர்வீசபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ஓப்போ ஸ்டோர்ஸ்லேயும் OnePlus-ஐ நீங்கள் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி க்ளோஸ் பண்ணுறோன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. சரி, அது இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போது ஃபேக்ட் என்னென்னா மொத்தம் அந்த ஸ்டோரிக்கு திரும்பணும் அப்படின்னா இப்போ 7 ப்ரோவில் வந்து உங்களுக்கு Quad HD பேனல் வருது அண்டு பேக் வந்து அந்த ஃபினிஷ்லாம் தரமாக இருந்துச்சு. ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் கிராஜுவலாக. இப்போ இந்த 7 ப்ரோக்கு அப்புறமா 7T வருதுங்க. 7T சீரீஸில் தான் உங்களுக்கு வந்து மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து 70 ப்ரோ ரெண்டுத்துலேயுமே மேக்ரோ சூப்பராக இருக்கும். 7 ஒரு அற்புதமான ஃபோன் தான். ஆனால் 7 விட 70 வந்து கிரேசியான ஃபோனு. ஏன்னா 70 வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார்ஸ் ரியரில் இருக்கும். 3மே வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்தளவுக்கு மீனிங்ஃபுல்லான ஃபோன் அதுக்கப்புறம் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சீரீஸாகவே OnePlusலேருந்து வெறும் நம்பர் சீரீஸில் வந்ததே இல்லை. அண்டு கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா R சீரீஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போனா 8 வந்துச்சு. 8 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8 ப்ரோ, அப்புறம் நேராக 9R என்னென்னமோ பண்ணாங்க. 9R T என்னடா புரியல, என்னடா சொல்ல வரீங்க அப்படிலாம் இருந்தது. 9 ப்ரோ வந்து நல்லா இருந்தது. 9 ஓகே, 2 ஃபோனுமே நல்ல ஃபோன் தான். ஆனால் 2மே Hasselblad ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷனு. ஸோ இந்த 9ல் வந்து 65 வாட் சார்ஜிங்கும் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பெரிய ப்ளஸ் தாங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி இஷ்யூ இங்கே தான் பிகின் ஆகுது. ஏன்னா 8ல் கூட உங்களுக்கு கேமராலாம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சது. 70 சீரீஸ்லையுமே கேமரா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. அந்த ஃபில்டர் கேமரா கதையை விடுங்க, அது வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட் ஆகி காமிச்சதுன்ற கதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 8 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. 8 ப்ரோ வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபோன் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 9 ப்ரோவும் ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனால் அந்த Hasselblad அந்த அளவுக்கு கிக்கினால அது நல்ல ஒரு ஸ்டார்ட்டையும் கொடுக்கல. ஏன்னா கலர் ஷிஃப்ட் இருக்காதுங்கிறது அவங்க ப்ராமிஸே. ஒரு சென்சார்லேருந்து இன்னொரு சென்சார் போனாலும் உங்களுக்கு ஒயிட் பேலன்சிங் ஐடென்டிக்கலாக இருக்கும். வானத்தை பார்க்குறீங்கன்னா ப்ளூ என்ன கலர் தெரியுதோ அதே ப்ளூ தான் எல்லா சென்சார் கடையில் ட்ராவல் பண்ணும்போது இருக்கும்னாங்க. பட் அதெல்லாம் வந்து நிலச்சி நிற்கலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிராஜுவலாக வந்து OnePlus டிமினிஷ் ஆகுது. ஏன்னா ஆனால் அதுக்காக மார்க்கெட் ஷேர் குறைதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு எந்தூசியாஸ் பாயிண்ட்லேருந்து நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி ஒன்றுங்க மார்க்கெட்டிங் அது இதுன்னு பண்ணி எங்கேயோ டைவர்ட் ஆகி போயிட்டானுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு படி மேலே போய் டைவர்ட் ஆகி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 10 ப்ரோ வந்து அவங்களுக்கு 8 Gen 1னால எப்படி வந்து OnePlus 2 810 அடி வாங்கிச்சோ, 10 ப்ரோ வந்து 8 Gen 1னால ஒரு அடி வாங்கிச்சு. ப்ரோங்கிற வார்த்தையே அதுக்கப்புறம் போச்சு. உங்களுக்கு இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 9R T 10R இந்த மாதிரி வரிசையாக சில ஃபோன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இதில் என்ன ஹைலைட்னா உங்களுக்கு 11 சீரீஸ் வரும்போது 11 ப்ரோவே இல்லை, டைரக்டா 11R தான். 11R ஆமா. 11 வந்து ப்ரோவையும் தூக்கிட்டாங்க. சீரியஸா ப்ரோ. இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப ஓரளவுக்கு வந்து சாலிடா ஒரு அழகான லுக்கில் ஒரு ஃபோன் வருமா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா 70 ப்ரோ மெக்லாரன் எடிஷன் தான் லாஸ்ட்டாக நான் பார்த்ததுலேயே மெர்சலான ஃபோனு. ஆனால் இதில் இன்னொன்று கவனிச்சிருக்கீங்களா, நார்மல் அந்த நம்பர் சீரியஸோட டீயில் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி அந்த T சீரியஸில் விட்ட மாதிரியும் ஓரளவு இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணமோ அந்த T சீரியஸில் அதை ரெக்டிஃபை பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பான். அதுவும் நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்க என்னென்னா மார்க்கெட்டிங்காக தான் T வந்துச்சு ப்ரோ. ஆமாம். அதை வந்து அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் 6 months ஒன்ஸ் வந்து எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் அடாப்டபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நாங்கள் T சீரிஸ் கொண்டு வரோம். T வந்து நம்பரை விட கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. எந்த விதத்துலனா ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராசஸர் மாதிரியே இருக்கும். ஒரு மைனர் சேஞ்ச் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 820 821 835 சரியா. இவனுக்கு வந்து இந்த எந்த டைமில் தெரியுமா 850 ப்ளஸ் பெரிய டிராஸ்டிக்காக எதுவுமே பண்ணலனாலும் சின்ன சின்ன மைனர் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் கேமராவில் சின்ன ட்வீக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்னாப்டிராகனே அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் நாங்கள் இது கோர் லெவலில் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் 850 ஓவர் கிளாக் பண்ணுவானுங்க கொஞ்சம். ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் நெவர் செட்டில்ங்கிற டேகுக்கு ஏற்ற மாதிரி அன்செட் என்னாச்சுன்னா, நான் இப்போ வாங்குறேன் அடுத்த 6 மாதத்தில் வேற ஒரு ஃபோன் OnePlus கிட்டேருந்தே வரப்போகுதுன்னும் போது எனக்கு என்ன பயம்னா, ஒரு சிலருக்குலாம் நான் வெயிட் பண்ணி அப்போ அதே வாங்கிக்கிறேன், நான் வெயிட் பண்ணி அதையும் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரியான தாட்ஸும் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் கிராஜுவலாக வந்து இந்த லிமிடெட் எடிஷனுக்கான ஃபீலும் கொஞ்சம் அப்படியே ஃபேட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிது. அந்தளவுக்கு ஒரு சாலிடான லிமிடெட் எடிஷன் வரல. 11ல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜூபிட்டர் டெக்ஸ்சரில் ஒரு ஃபோன் வந்துச்சு லிமிட்டடாக. அது நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. ஆனால் இது 11Rல தான் பார்த்தீங்கன்னா 11Rல உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்துச்சு. அந்த ரெட் வந்து 18 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் வந்துச்சு. 18 GB RAM எல்லாம் எங்களுக்கெல்லாம் எது 18, ஏன்னா 6 GB RAM தான் இப்போ எல்லா ஃபோனுக்குமே இருந்துச்சு. ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து என்ன பிரச்சனைனா
செவன் ப்ரோ இருக்குல்ல, ஆமா 7 ப்ரோ 70 ப்ரோலேயே 12 GB ஆமா வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஃப்ளாக்ஷிப்னாலே எல்லாரும் 8 GB ம் அப்படின்னா 12 GB. இவன் மட்டும் தான் 18 GBக்கு போயிட்டான். ஆமா எதுலன்னா 11Rல. 11Rல ஆமாம். அதுக்கப்புறம் வந்து 12R வந்து ஒரு பெரிய கம்பேக்கு. மார்க்கெட் திரும்ப பிடிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா நார்டில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே கோடு பிரச்சனை ஆமா ஒரு பக்கம், ஹீட்டிங் அண்ட் லைன் அது இஷ்யூஸ். ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு எப்படி ஒரு சரியான எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப அடி வாங்குச்சு. ஆமாம். பிராண்டே செம்மையா அடி வாங்குச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து சொதப்ப ஆரம்பிச்சு திரும்ப அதை பிடிக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 12 சீரிஸ் வந்ததுக்கப்புறம் தாங்க அவங்க கேட்சப்பே பண்ணாங்க. 12ல் வந்து ஒரு பக்கம் ஹேசல் பிளாடு அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா எடுக்க முடிஞ்சது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஓகேடா ஓரளவுக்கு இவங்க கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுதான் டைம் அப்படின்னு நினச்சேன். OnePlus 12க்கு 12R வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ஒரு ஆர் சீரிஸ்க்கு LTPO பேனல் கொடுத்து ப்ரீமியமான கிளாஸ் பில்டெல்லாம் கொடுத்து மெட்டல் ஃப்ரேம்லாம் வச்சு பக்காவாக செம்ம டிரான்சிஷன். ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு கம்பேக். 12R சரியான சேலு. ஆனால் என்ன இவங்க கிட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கலர் ஓஎஸ்க்கு கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு கலர் ஓஎஸ் வந்து இல்லாத ஆக்சிஜன் ஓஎஸ் கடைசியாக வந்தது ஆக்சிஜன் ஓஎஸ் 10. கலர் ஓஎஸ் கோட் பேஸில் ஸ்டார்ட் பண்ண பில்டு ஆக்சிஜன் ஓஎஸ் 11. கலர் ஓஎஸ்ஸே நல்லா உருமாறினது ஆக்சிஜன் ஓஎஸ் 12. இப்போல்லாம் வந்து கம்ப்ளீட் கலர் ஓஎஸ் தான். ஆக்சிஜன் ஓஎஸ்ங்கிறது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பேருக்கு ஆக்சிஜன் ஓஎஸ். ஆமாம். ஸோ அப்படி தான் இருக்குது. அண்ட் இதில் என்னென்னா இவங்க 12Rலலாம் என்ன பிரச்சனைனா 8GB ரேம் மாடலுக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பெயினாக இருந்தது. நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே சொல்லியிருப்பாங்க 2-3 ஆப் தொடர்ந்து யூஸ் பண்ணால் லைட்டாக ஈஸியாக அந்த ஆப்லாம் கில் ஆகிடுது ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்படியே கிராஜுவலாக அது வந்து குக்கப் ஆகி அப்படியே கொண்டு போய் ஒரு பக்கம். ஆனால் சேல் இன்க்ரீஸ் ஆனது என்னமோ உண்மை தான். நல்ல டிஸ்பிளே, நல்ல ஸ்பீக்கர், ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா, பிரைமரி கேமரா ஓரளவுக்கு நல்லா பண்ணும், ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணும். அப்புறம் அது வந்து பீக் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தா OnePlus 12 ஆல்ரெடி மாஸ். OnePlus 13 அது வந்து லுக் ஆஸ்பெக்ட்லையும் ஹேசல் பிளாட்ல கடைசி ஒரு மாசான ஃபோனு. குவாட் கவ்லாம் வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படின்னா அலர்ட் ஸ்லைடர்லாம் வச்சு பயங்கரமான ஒரு லாஸ்ட்டு OnePlus டிவைஸ் ஃப்ளாக்ஷிப். அதை நம்ம காமேஸ் ப்ரோட்ட கூட இருக்குது. 24GB ரேம் வரைக்கும் பீக் அடிச்சாங்க. இப்போலாம் ரேமை பற்றி யோசிச்சாலே இருக்க வயத்தை கலக்கும். இப்போ எந்த ஃபோனை பார்த்தாலுமே ஸ்டோரேஜ் மெமரி ப்ரைஸ்னால தான் ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா நிறைய பேர் யாரெல்லாம் அந்த 24GB ரேம் மாடல் வாங்கினாங்களோ அவங்களாம் லக்கு எஸ்கேப்பு. ஸோ 24GB ரேம் 1TB ஸ்டோரேஜ் அதை இப்போ நினச்சே பார்க்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒன்றா. அடுத்து என்னென்னா அப்படியே கிராஜுவலாக இப்போ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபோனை பற்றி பேசணும் இல்லை, சொல்லப்போனால் OnePlus 11, 12 இதுக்கப்புறம் நான் பேசும்போதே உங்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் அதை பற்றி தெரியும். பழசு தான் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஹைலைட் என்னென்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஓப்போ வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இதை டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு வைப்போம். இப்போ எப்படி ஷாமி வந்து ஒரு பக்கம் போக்கோ நாங்களே டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஷாமி குரூப்ஸ் அப்படின்னு ஏதாவது ஷாமி, போக்கோ, ரெட்மி எல்லாத்துக்கும் தனித்தனியாக சிஓ வச்சோன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தாட்ஸ் வரும். இப்போ ஒரு சிஇஓ வச்சு மூணுத்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணாங்கன்னா ஒரே சிஇஓ அப்புறம் ப்ராடக்ட் மேனேஜர் அந்த மாதிரி என்ன ஆகிடும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஹெட் மேனேஜர் இருப்பார், அவங்களுக்கு கீழே மார்க்கெட்டிங் மேனேஜர் அது நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ போக்கோவுக்கு ஒரு தனி மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கலாம், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக எல்லாரும் ஒரே விஷன் ஒருத்தர் கீழே வருவாங்க, அதுதான் சிஇஓ. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து OnePlus ஆப்ரேட் ஆக போதோன்னு தோணுது. ஏன்னா இத்தனை டைவர்சிஃபைடாக ரொம்ப நிறையா வச்சு அதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாமல் கவர்னிங் இஷ்யூஸ் வரனால அவங்க வந்து ஓப்போ கீழே கொண்டு போயிடலாம். இப்போ ஓப்போ கீழே கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சர்வீஸ் சென்டரே இப்போ ஒரு அட்வான்டேஜாக மாறுது. இப்போ 300 இருந்த இடத்துல இப்போ 600 மாறுது. எப்படின்னு பார்த்தா ஓப்போட ஒரு 300 யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ த்ரூ அவுட் இந்தியா நம்பர் ஆஃப் சர்வீஸ் சென்டர்ஸ் எனக்கு மல்டிப்ளை ஆகுது. ப்ளஸ் இப்போ ஓப்போவில் ஏதாவது ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது யார் எடுக்கிறாங்களோ அவங்களே இப்போ OnePlusக்கும் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஓகே. பட் எல்லாருமே ஏன் பயப்படுறாங்கன்னு பார்த்தா யூஎஸ்ல அவங்களோட ஆப்ரேஷன்ஸை நிறுத்திட்டாங்க, யூரோப்லேயும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை நிறுத்துறாங்க அப்படின்றதுனால மக்கள் பயப்படுறாங்க. ஆனால் இங்கே என்ன சேலஞ்சுன்னு சொல்கிறேன், அடுத்து யூரோப்லேயும் சரி யூஎஸ்லேயும் சரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகம். அவங்க யூரோப்பியன் யூனியனில் அவன் ஏதாவது ஒரு சில கண்டிஷன் சொல்லுவான், யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. அதனால தான் இங்கேருந்து ஷாமி, ஓப்போ மாதிரியான ஃபோன்ஸ் அங்கே போக மாட்டேங்குது. பேட்டன்ட் வாரோ இல்லாட்டி வந்து அங்கேருந்து டக்குன்னு டிசைன் வரதா போட்டு விட்டானுங்கன்னா இவங்க மேலே கேஸ் உள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் என்ன ஹைலைட்னா கலர் ஓஎஸே வந்து நம்ம நண்பர்கள் யாராவது இப்போ அங்கே OnePlus வாங்குறாங்கன்னா அது ஆக்சிஜன் ஓஎஸ். யூஎஸ்ல யாராவது வாங்குறாங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. கால் ரெக்கார்டிங் கூட இருக்காது. அது நிறையா டிஸ்கிரிபன்சி. அதே மாதிரி என்னென்னா யூரோப்பியன் யூனியனில் என்னென்னா என் தலைவன் ஆப்பிலேயே சார்ஜரை கொடுக்க வச்சான். அதெல்லாம் நல்லது தான். இப்போ அதுக்காக நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை. பட் நீ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுக்கூடாது, இந்த செட்டிங்ஸ் இருக்கக்கூடாது, உன் ஃபோன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்களால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறனால தான் அதனால ஒரு சில மார்க்கெட் சொல்லிட்டு வராங்க. கலர் சென்சார் அதனால தானே எடுத்தாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அது யூனிவர்சல் இஷ்யூ 8 ப்ரோவில். ஆமாம், அது யூனிவர்சல் இஷ்யூ. எல்லாரும் பயந்துட்டாங்க, பிரச்சனையாகுது, பிராண்டோட ரெப்யூட்டேஷன் அண்ட் இமேஜ் அடி வாங்குதுன்னு ஒன்று அதை டிசேபிள் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஹைலைட் என்னென்னா யூஎஸில் வந்து இப்போது அதுக்கு தான் நம்ம ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்துருப்போம். வேறு ரீஜனோட ரோம் ஏதாவது போட்டுட்டு இந்த ரியல்மியில் நிறைய பேர் வித்தியாசமான ரோம்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, டைலர் ஆப்பில் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கும்போது
லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து செட்டிங்ஸில் போய் மாற்ற வேண்டியதாக இருக்குது. யாராவது வந்து யூஎஸ்ஓ யூகேவோ வச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணி அது என்ன பண்ணுது, கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனை தூக்கி விட்டுருக்கு. ஆமாம். சரியா? இதுவே இங்கிலீஷ் இந்தியான்னு வச்சா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வருதுன்னு சொன்னாங்களே, இதே மாதிரி தான் என்ன ஆயிடுது, யாராவது யூஎஸில் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா யூஎஸில் யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கலர் வாய்ஸ்குள்ளேயே, அது ஆக்சிஜன் வாய்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே டார்மெண்ட் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபீச்சர்லெஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதில் என்ன இருக்குது, எல்லாம் வேஸ்ட் மாதிரி தானே. அடுத்து நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போய் மாட்டிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த மில்லிமீட்டர் வேவு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ கூட இந்த சமீபத்தில் ப்ரோ வந்து ஒரு கமெண்ட் படித்தார், இந்த மாதிரி தான் அந்த மில்லிமீட்டர் வேவ் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். ஸோ அப்போது என்ன ஆகுது, குளோபலாக வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, அதை வந்து இவங்க மீட் பண்ண முடியலங்கிறனால தான் அங்கெல்லாம் ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்தியாலையும் அப்படி தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் வேறு ப்ரைஸ் கொடுக்க முடியுமானா முடியாது. ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் சேர்த்த மாதிரி ப்ரைஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஃப்ளாக்ஷிப் கில்லராக வந்த நீயே ஒன்று கில் பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரைஸை ஏற்றி வச்சிருக்க, ஒன்று எப்படா வாங்குவோம் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி ஒரு 1+8 9 10 வரும்போது என்ன ஆகும்னா, மற்றவங்க ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க ப்ரைஸ் வந்து ஓரளவு காம்படிட்டிவாக தான் இருந்தது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன வருது, ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் ஒரே ஃபோன் அப்படிங்கிறனால, ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் ஒரே ப்ரைஸ் அப்படிங்கிறனால, ஆன்லைனில் அவங்க சேலஞ்சிங்கான ப்ரைஸ் வச்சா தான் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு பாயிண்டாக இருந்தாலும், ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல் பண்ணுற பெனிஃபிட், நான் சேல் பண்ணால் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கையில் நிற்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அதிகமாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெயினாக யார் பார்த்தா அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோர் ஓனர்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபோன் கன்வெர்ட் ஆகுது, அந்த ஃபோன் ஏன் OnePlus கன்வெர்ட் ஆகணும், நான் உள்ளே வரவங்க கிட்ட OnePlus நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வரப்போகிற மார்ஜின் கம்மி அப்படின்னா நான் ஏன் OnePlus கொடுத்து விடணும், மார்ஜின் அதிகமாக பண்ணுற வேறு ஏதாவது கொடுத்து விட்டா தான் எனக்கு லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே எல்லாரும் போக தான் செய்வாங்க. அதான் பிஸ்னஸ். ஸோ அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆனனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி வந்து சர்வீஸ் இஷ்யூ, அப்புறம் லைன் விழும்போது என்னாச்சுன்னா நிறைய பேர் அங்கே கடையில் வாங்குறாங்கன்னா அதே கடைக்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னும் போது அவங்களுக்கு அது ஒரு பர்டன். ஸோ உன்ட்ட கமிஷனும் கம்மி, உங்கள் ஃபோனில் நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்கிட்ட தான் கஸ்டமர் வரான், அப்போ என்கிட்ட நடந்துட்டு இருக்க சேலை கெடுக்கிற அளவுக்கு ஆகிடுது, அவன் வந்து உள்ளே வந்து கத்துறான், உன் ஃபோன் எங்கே தான் வாங்கிட்டு போனேன், கோடு வந்துருச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி வந்து கத்துறான், அப்போ எனக்கு என் பிஸ்னஸ் பாதிக்குது, அப்புறம் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் குட்டிக்காரன் அடிச்சு கம்மியான கமிஷன் தர உன் ஃபோனை ஏன் விற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகிறதுனால தான் இவங்க எல்லாருமே அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இவனுக்கு என்ன சேலஞ்ச் ஆகும் மொத்தம், இவன் ஆன்லைன் ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவாக வைக்கிறனால தான் இவன் பிராண்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இவன் ஆஃப்லைனுக்காக மாற்றி இவனும் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கொண்டு போய் ஃபோன் அப்பயே விற்றுருந்தான்னு வைங்களேன், இவனும் ஓப்போவும் ஒரே மாதிரியான ப்ரைஸில் விற்பாங்க அப்படின்னா OnePlusக்கு என்ன மரியாதை இருக்கும். ப்ளஸ் OnePlusம் ஓப்போவும் ஒரே மாதிரி இருந்தால் ஓப்போ யாரும் வாங்க மாட்டாங்க. OnePlus அதுக்கு ஓப்போவை விட OnePlusக்கு வந்து குளோபல் ஷெல்ஃபில் வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, நேமுக்கு. ஆமாம், பிராண்ட் வேல்யூங்கிறது வந்து ஓப்போவை விட OnePlusக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. அப்போது இவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை, ஊருக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை. ஓப்போவை விட OnePlusல சூப்பரான ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி ஓப்போக்கு மரியாதை இல்லை, இதில் குளோபல் பிளாட்ஃபார்மில் என்ன ஆகிடுதுன்னா OnePlusஸை விட ஓப்போ வந்து வீக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா இவங்களே பிரச்சனை மாதிரி ஒரு பக்கம் மாறுது. ஸோ இது எல்லாமே எப்படி சார்ட் டவுன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கேருந்து OnePlus அவ்வளோ ஈஸியாக இப்போதைக்கு போகாதுன்னு தான் தோணுது. அப்படி போகிறதா இருந்தாலும் எல்ஜி போகும்போது என்ன பண்ணாங்களோ ஒரு 3 வருஷத்துக்கு வந்து இந்தியா விட்டு போனாலும் சென்னையை விட்டு போகாது. இந்தியாவை விட்டு போனாலும் சென்னை விட்டு என்ன புயலா இங்கே மட்டும் நிலை கொண்டு இருக்கிறதுக்கு ஏன் அவர் அப்போது கால்பேயே ஒரு தடவை இந்தியாவிலேயே சென்னை இந்த தமிழ்நாடு ரீஜியன் தான் வந்து அதிக சேல்ஸ் காமிச்சிச்சு, ஏதோ ஒரு டிவைஸுக்கு தான் காமிக்க தான் செஞ்சது. அதெல்லாம் ஆரம்ப காலங்களில். இப்போலாம் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக கோடிங்க தான் உழுதுன்னு சொல்லுவாங்களா, அதனால் அது வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதனால் இப்படி தான் போகுது. பார்ப்போம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி யார்கிட்ட தியரி சொல்லலாம் ப்ரோ, இதெல்லாம் ஒரு மேட்டர்னு எடுத்து வச்சு எல்லாருமே விவாதம் பண்ணுறதை பற்றி நான் தப்பு சொல்லலை. பட் டேரெக்டாகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா OnePlus வந்து பேன் ஆகிடும், OnePlus வந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து பிராண்டே இன்னும் வாய திறக்கல. ஆனால் ட்விட்டரில் உட்காந்து இது மாதிரி ட்வீட்டை போட்டு என்ன ஆயிடுதுன்னா, OnePlus யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அவங்களை பேனிக் கிரியேட் பண்ணி அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் அறியாமையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்போ இந்த பிராண்டு போப்பதா, அப்போ இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் இருக்காதான்னு சொல்லி போய் விற்க போவாங்க. இப்போ விற்க போகிற இடத்துல என்ன ஆகுனா, இது மூட போகிற பிராண்டு தானே, அதை போய் எடுத்துகிட்டு வந்து ஏன்ட்ட தர, இது நான் வேல்யூலாம் கிடையாதுன்னு சொல்லி கம்மி ரேட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இல்லை என்னன்னா, கண்டிப்பாக வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அடுத்து 3 to 4 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, நான் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணல, ஆனால் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உனக்கு அப்டேட் வரும்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த அப்டேட்டை கொடுக்கணும். ப்ளஸ் அந்த 5 இயர்ஸ் ஆஃப் பீரியட்ல உனக்கு நான் ப்ராடக்ட்டுக்கான சர்வீஸு, பார்ட்ஸு ப்ளஸ் சர்வீஸ் இது எல்லாமே நான் பண்ணி ஆகணும். ஸோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் பெரும்பாலும் எல்லா பிராண்டாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணணும். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு க்ளோஸ் பண்ணால் கம்ப்ளீட் கொலாப்ஸ் தான் அது. அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. லியோகோ மாதிரி மோசமான பிராண்ட் இது இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா, அது வந்துச்சு, மாஸ் பண்ணிச்சு, தமாஸ் பண்ணிச்சு, போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படிதான் அது நிலைமை இருந்தது. ஸோ OnePlus அப்படி ஆகாது அப்படின்னு எனக்கு தோணுது. நான் திரும்பியும் சொல்கிறேன், உறுதியாக வந்து OnePlus வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ நாளைக்கே இல்லாட்டி இந்த வருஷத்துக்குள்ளேயே OnePlus செத்து போயிடும்
அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுக்கு பின்னாடி வந்து இதை வித்ட்ரா பண்றதுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு பிரச்சனை பாடியில் வருதுன்னா அதுக்கு வித்ட்ரால் சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நடந்து முடிஞ்சுதான் அது நம்ம நாட்டை விட்டு போகுமே தவிர பொசுக்குன்னு நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் கிளம்புறேன் அப்படிலாம் கிளம்பாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து யாராவது OnePlus ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாலாம் சைனா இந்தியா விட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிடாது. சைனா விட்டு அது போகாது. இந்தியா சைனீஸ் பிராண்டு சைனா விட்டு போய் எங்க போகுது இதுக்கு மேல? மற்ற ஊர்ல போயிட்டு தான் அது வந்து செருப்படி வாங்கணும். ஸோ நம்ம ஊர்ல வந்து என்ன இதுன்னு பார்ப்போம். மூட போறாயின்னு சொல்றாங்க, அப்புறம் இந்த சைனா விட்டு போகாது. இல்ல ப்ரோ, சைனால இப்போ ரியல்மி வந்து நம்ம ஊர்ல தான் ப்ரோ காமெடி ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்றான். சைனால பார்த்தா டெரர் ஃபோன்ஸ் லான்ச் பண்றான். போக்கோ நம்ம ஊர்லயும் ரெட்மி எல்லாம் எடுத்துக்கோங்க. போக்கோ கூட விடுங்க ப்ரோ. போக்கோ கூட X8 Pro Maxன்னு ஏதாவது விடுறான். ரெட்மி எல்லாம் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோக் ஃபோனா விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஊர்ல பார்த்தா டர்போங்கிறான். என்னடா ப்ராசர்னு பார்த்தா 8 Gen 5ங்கிறான். அதனால சைனா மார்க்கெட்ல ஒவ்வொரு பிராண்டுக்கும் இருக்கிற இமேஜ் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல அதே பிராண்டுக்கு இருக்கிற இமேஜ் வேறையா இருக்கு. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எல்லாமே. ஸோ ஆக மொத்தம் OnePlus வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னா அதை நம்ம காத்திருந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணுமே தவிர இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு நியூஸ் வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஒரு பிராண்ட் வந்து நிஜமாவே க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்கன்னா கடைசியாக அவங்க விற்க வேண்டிய பொருள் எல்லாம் விற்கிற வரைக்கும் ப்ளஸ் அவங்களோட ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் அண்ட்ரஸ் கிரியேட் ஆகாமல் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஸ்டிர் ஆகாமல் பிரச்சனை பெருசாகாமல் பூதாகரமாக வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படி தான் பேசி பழகுவாங்க. நான் வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறேங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்மூத் எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒர்க்கை தான் பண்ணுவேனே தவிர இன்றைக்கே உள்ளே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டே சொன்னா ஸ்மூத் எக்ஸிட் ஆகாது. இவங்க எல்லாரும் பேனிக் ஆவாங்க. உள்ளே இருக்கிற எல்லாரும் பேனிக் ஆவாங்க, கஸ்டமர்ஸ் பேனிக் ஆவாங்க. ஸோ அந்த பேனிக் வந்து எந்த பிராண்டும் விரும்பாது. அப்படியே அவங்க க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் கூட பண்ண மாட்டேன்னு தான் சொல்லிட்டு சுற்றுவாங்கன்றதை சொல்ல வரேன். புரியுதா? ஒரு பக்கம் அவங்க க்ளோஸ் பண்ணலாம், பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் பண்ணுற ஐடியாலே இருந்தாலும் கூட எந்த பிராண்டும் இன்றைக்கே வந்துட்டு சொல்லாது நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், இன்னொரு 2 வருஷத்தில் பண்ண போகிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கான எல்லா ஒர்க்கையும் அவங்க பொறுமையாக பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஊரில் CEO ஸ்டெப் டவுன் பண்ணுறதுனால டக்குன்னு மூடிடுவாங்களான்னு கேட்டால் அதுவே சப்ஜெக்டிவ் ஏரியா தான். ஏன்னா பெரிய அளவில் ஆப்ரேஷன்ஸ் இல்லை, பெரிய அளவில் மார்க்கெட் ஷேர் இல்லை. ஆல்ரெடி ஓப்போ இங்கே இருக்குது. அப்போ ஓப்போட ஹெட் யாராவது இருக்காங்கன்னா அவங்களே வந்து OnePlus பார்த்துக்க முடியுமான்னு கேட்டால் மார்க்கெட் ஷேர் கம்மியாக இருக்கும்போது ஓப்போட ஹெட்டே OnePlus பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஒரு CEO இருக்காரு, அவருக்குள்ள பல மார்க்கெட்டிங் ஹெட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் இருக்காங்கன்னா ஓகே டன். ஆமாம், அப்படி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. இதை தான் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ ஆக மொத்தம் OnePlus பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபேவரட் OnePlus மாடல் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட் வந்து 70 Pro McLaren எடிஷன் சீரிஸ் ஃபேவரட். அதனால தான் அது வாங்கி வச்சிருக்கேன். அதை தவிர வந்து OnePlus 3T, OnePlus 3 இந்த ரெண்டுமே எனக்கு வந்து ஃபேவரட் தான் அந்த டைமில். உங்களுக்கு ப்ரோ? 5T தான் வேற வாங்கி வச்சிருந்தனால எமோஷனல் பாண்டிங். அதான் எமோஷனலி பாண்ட். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். இப்போ ஏன் அவர் மெக்லரன் எடிஷனை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு எல்லாருக்கும். இப்போ தானே வாங்கியிருக்கேன். அது ஆமாம்ல, வாங்கி ஒன்று பத்திரப்படுத்துறாங்க. நான் அதெல்லாம் பல வருஷமாக ஃபாலோ பண்ணி நான் வாங்கியே 6 மாதம் தான் ஆகுது. ஏதோ ஒன்று. அது ஃபோனர் அது என்கிட்ட இல்லை. அது ஃபோனர்னா அது OnePlus ஓப்பன் தான் இருந்தது, அதையும் கொடுத்தாச்சு. ரைட். இங்கே OnePlus ஃபோன்லாம் எதுவும் இல்லை. என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த மெக்லாரன் எடிஷன் மட்டும்தான். அதுவும் நான் இப்போ வாங்கினனால தான், ஒரு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினனால 70 Pro McLaren எடிஷன் மட்டும் வச்சுருக்கேன். அது ஒரு எங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்டிங். அது அப்படியே எல்லாரும் எமோஷனலாக தான் பாண்ட் ஆகி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், உண்மை அதுதானே. அப்படி தான் நம்ம வந்து எமோஷனலாக பாண்ட் ஆகி ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு பிடிச்சி போய் அது கூடவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இது பரவாயில்ல நடக்கிறது தான். அதுக்காண்டியே உடனே அதுக்கே செம்பு தூக்கிடக்கூடாது. மைனஸ் இருந்தாலும் நாங்கள் மைனஸ்ன்னு தான் சொல்லுவோம். எங்கே அதான் போட்டு 1+, 1- கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. சரி, ரைட்டு. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வேறு ஏதாவது ஒரு சில டேட்டாஸ் உங்களுக்கு மனசுலையும் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் நிறையா இருக்குது சொல்லப்போனால். ஒரு ஃபோனுக்கும் பேசுகிறது தான் ரொம்ப பொறுமையாக பேசணும். நார்டு லான்ச் ஆகும்போது எப்படி இருந்தது, நார்டு அதுக்கப்புறம் எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நார்டு வந்து வரும்போது காரி துப்பிட்டு லேட்டர் ஸ்டேஜஸில் அதை பாராட்டின கூட்டமும் உண்டு. அந்த நார்டில் இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா டிஸ்பிளே பொறுமையாக வந்து என்ன ஆகும்னா டெட் பிக்சல் ஆகி கிராஜுவலாக அப்படியே ப்ளூ ஸ்க்ரீனாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆஃப் ஆகி செத்து போயிடும். அது நார்டில் இருந்த பெரிய பிரச்சனை. நார்டு 2லேயும் அது கண்டினியூ ஆச்சு. நார்டு 2 டிமென்சிட்டிக்கு போனனால நாசமாக போச்சு. அங்கேருந்து அப்படியே ட்ரெண்ட் வந்து அது ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தது நார்டு. அப்புறம் நார்டோட கம்பேக்னு சொல்லணும்னா நார்டு 4 தான். அதுவும் கொஞ்சம் அன்ரிலேபிள் கம்பேக் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் சாலிடிஃபை ஆச்சு. நார்டு 5ல இப்போயே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு, டெட் பிக்சல் வந்துருக்குங்கிறாரு. இதை எப்படி டீல் பண்ணுறதுனே புரியல. அடுத்து நார்டு 6 இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நார்டு ஒரு பக்கம் அது ஒரு டைப்பாக தான் போயிட்டு இருக்கு. நார்டு வந்து வெறும் ஒரு நார்டாக இருக்கும்போது கூட டீசெண்டாக இருந்தது. நார்டுனா அப்புறம் நார்டு சிஇனா அப்புறம் சிஇ லைட்டுனா அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கிளியர் ஃபோக்கஸ் இல்லை, கிளியர் விஷன் இல்லை, இந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த பிரச்சனையை எல்லாரும் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை நத்திங்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஆமாங்க, அது ஒன்று. ஆனால் அப்போது நாடு ஃபஸ்ட்டில் சீரியஸ் வந்தப்போ தானே கால்பே வெளியே போனான்.
நார்டு 1 டிசைன் பண்ணதே கால்பே தான். ஆனா அது ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே வெளியே வந்துட்டாங்கல்ல. ஆமா அதான் நார்டு டிசைன் பண்ணதே கால்பேனா அவன் தான் கேலிபர்ல எடுத்துட்டு போய் ஃபுல்லா கொண்டு வந்து அளந்து பார்த்து கோடு கிழிச்சான்னு சொல்ல. அந்த டைம்ல நார்டோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கால்பே வந்து ஒரு முக்கியமான பர்சனா இருந்திருப்பாப்ல. டிசிஷன் மேக்கிங்கு, அந்த டிசைன் அக்செப்டன்ஸ், இந்த மாதிரியான ஏரியால டிசைன் பண்ணதே கால்பே தான் அப்படின்னா அப்புறம் எங்க போறது? இந்த செக்கோட்டி நாக்கமோராவா என்னமோ எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் எங்க போறது? அப்படிலாம் இல்ல. ரைட்டு, ஓகே. ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. மீ கார்த்திக். பை. பை.